நாம இன்றைக்கு வேத வசனத்துல आज हम पवित्र वचन में से வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரம் அதனுடைய முதலாவது வசனத்தை வாசிப்போம். प्रकाशित वाक्य 4 के 1 को पढ़ेंगे. வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரம் முதலாவது வசனத்தை வாசிப்போம். அல்லேலூயா. இந்த வெளிப்படுத்தல் 4:1 இவைகளுக்கு பின்பு என்று பார்க்கிறோம். इस प्रकाशित वाक्य 4 के 1 में हम पढ़ते हैं कि इसके बाद. இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதுகிறதுக்கு முன்பதாக इस प्रकाशित वाक्य को प्रेरित यूहन्ना लिखने से पहले இயேசு அவனுக்கு தரிசனமாய் சில காரியங்களை சொன்னார். यीशु से दर्शन होकर कुछ बातों को बताया. நீங்க வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் வாசித்தால் यदि प्रकाशित वाक्य पहला देखा 10 वचन को पढ़ेंगे. அவன் யோவானோடு சில காரியங்களை பேசுகிறார். यूहन्ना के साथ कुछ बातें को उन्होंने किया. 19வது வசனத்தில் அவர் என்ன சொல்றாரு? 19 वचन में क्या कहते हैं? நீ கண்டவைகளையும் இருக்கிறவைகளையும் இவைகளுக்கு பின்பு சம்பவிக்கிறவைகளையும் எழுது என்றார். जो तूने देखा और जो देख रहा है और जो होने वाला है उसके बारे में लिख. மூன்று காரியங்களை சொல்லுகிறார். ஒன்று, நீ கண்டவைகளை எழுத வேண்டும். 3 बात वो कहता है. पहले कि जो तूने देखा. இரண்டாவது, இருக்கிறவைகளை குறித்து நீ எழுது. दूसरा जो भी है. மூன்றாவது, இனி சம்பவிக்கிற காரியங்களை குறித்து எழுது. और तीसरा जो होने वाला है उसके बारे में लिखना. அதுதான் அந்த 19வது வசனத்தில் வாசிக்கிறோம். और वही पहला अध्याय का 19 நீ वचन. கண்டவைகள் என்று சொன்னால் அது முதலாம் அதிகாரம். और जो तूने देखा वो पहला अध्याय है. அல்லது முதலாம் அதிகாரத்திலே தரிசனத்தை கண்டான் அப்போஸ்தலனாகிய யோவான். और प्रेरित यूहन्ना ने पहले अध्याय में एक दर्शन को देखा. இயேசு கிறிஸ்து தன்னை குறித்து அங்கே தரிசனமாய் யோவானுக்கு வெளிப்படுத்தினார். यीशु मसीह खुद के बारे में वो प्रकट होकर एक दर्शन में बताया. அது முடிந்து போன ஒரு தரிசனம் அவனுக்கு. वो बीता हुआ एक दर्शन उसके लिए था. ஆனால் அதுக்கு அடுத்தபடியாக அந்த 19வது வசனத்தில் சொல்றார். लेकिन उसके बाद 19 वचन में वो कहते நீ हैं இப்பொழுது இருக்கிறவைகளை குறித்து எழுத வேண்டும். और अब जो चल रहा है उसके बारे में तुझे लिखना है. இருக்கிறவை என்று சொன்னால் இன்றைக்கு பூமியில இருக்கிற சபைகளை குறித்து எழுத வேண்டும். और अब जो है इसका मतलब कलीसिया जो पृथ्वी पर है उसके बारे में लिखना है. அதுதான் 2ஆம் அதிகாரமும் 3ஆம் அதிகாரமும். वही प्रकाशित वाक्य का दूसरा और तीसरा இந்த अध्याय. பூமியில் இருக்கிற சபைகள் 7 சபைகளை குறித்து எழுதும்படியாய் இயேசு சொன்னார். इस पृथ्वी के साथ कलीसियाओं के बारे में परमेश्वर ने लिखने को कहा. அது இருக்கிறவைகளை குறித்து எழுத சொன்னார். அது பிரசன்ட் நடைகால நிகழ்காலத்தை காண்பிக்கிறார். वो जो है इसके बारे में लिखना मतलब आज का जो काल है उसके बारे में அந்த उसने कहा. 19வது வசனத்துல இன்னும் ஒரு காரியத்தை சொல்லியிருக்கிறார். और 19वें वचन में एक और बात को कहे. இனி சம்பவிக்கதை குறித்து நீ என்ன செய்? எழுது. और जो अभी होने वाला उसके बारे में तो लिख. இனி சம்பவிக்கிறது என்று சொல்வதுதான் அல்லேலூயா 4ஆம் அதிகாரத்திலிருந்து 22ஆம் அதிகாரம் வரைக்கும். और जो होने वाला है वही वो प्रकाशित वाक्य 4 से 22 तक. அல்லேலூயா 3 விதமான காலகட்டங்களை குறித்து இந்த வெளிப்படுத்தின விசேஷத்துல எழுதும்படியாய் கர்த்தர் சொன்னார். प्रकाशित वाक्य में 3 काल के बारे में हम देखते हैं. அல்லேலூயா நாம் இப்பொழுது வாசிக்கிற இந்த 4ஆம் அதிகாரம் முதலாவது வசனத்துல अब जो हम चौथा अध्याय का पहला वचन को पढ़ रहे हैं இவைகளுக்கு பின்பு என்று முதலாவது சொல்றார். और पहले वो कहता है कि इसके बाद. இவைகளுக்கு பின்பு என்று சொன்னால் அதற்கு முன்பதாக என்ன இருந்தது என்று பார்க்க வேண்டும். और इसके बाद मतलब उसके पहले क्या था. அதற்கு முன்பு 4ஆம் அதிகாரம் முதலாவது வசனத்துக்கு முன்பதாக चौथा अध्याय का पहले वचन से पहले அது 2வது அதிகாரம் 3வது அதிகாரத்தை காண்பிக்கிறது. वो दूसरा और तीसरा अध्याय को बताता है. அந்த சபையினுடைய காலகட்டம் முடிவுக்கு வருகிறது. वो कलीसिया का काल अंत में आने वाला था. சீக்கிரமா இந்த பூமியில இருக்கிற சபையினுடைய காலகட்டம் முடிவுக்கு வருகிறது. कितने लोग कहते हैं कि जल्दी ये पृथ्वी का कलीसिया का समय पूरा होगा. அல்லேலூயா. இவைகளுக்கு பின்பு அமே நடக்கிற காரியங்களை 4ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். और इसके बाद जो होगा उसे चौथा अध्याय में हम पढ़ते हैं. எத்தனை பேர் இவைகளுக்கு பின்பு ஒரு வாழ்க்கையை कितने लोग कहते हैं कि इसके बाद भी परमेश्वर ने एक जीवन को रखा है. Praise the Lord. प्रभु की स्तुति हो. நீங்க யோபினுடைய புத்தகத்துல பார்த்தால் अगर आप लोग अय्यूब के किताब को पढ़ें. யோபின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல अय्यूब का दूसरा अध्याय का 7वां वचन. யோபினுடைய சரீரம் முழுவதும் பருக்களால் என்ன செய்திருந்தது? நிறைந்திருந்தது. और अय्यूब का पूरा शरीर कीड़ों से भर गया था. அவனுடைய சரீரம் முழுவதும் கொப்பளங்கள் வெடித்து காயப்பட்டு அலை காணப்படுவது போல காட்சி அளித்தது. और पूरा शरीर फोड़ी से और घायल वो हो गया था. அல்லேலூயா. நாற்றம் எடுத்து அழுகி போன நிலைமையிலே அவனுடைய சரீரம் இருந்தது. बदबू मार के बहुत ही सड़ा हुआ जैसा हो गया. அதை நீங்கள் 7ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே யோபுல வாசித்தால் वही अय्यूब 7 के 5 को अगर आप पढ़ेंगे. பவுல் சொல்லுகிறார், யோபு சொல்லுகிறார், என் சரீரம் முழுவதுமாய்
அல்லது பூச்சிகளால் நிரம்பி இருக்கிறது, புழுக்களால் நிரம்பி இருக்கிறது. अय्यूब कहते हैं कि मेरा पूरा शरीर कीड़ों से ढका है. 7:5 நீங்க மற்ற பாஷைகளை வாசித்தால் வாம் என்று பார்க்கிறோம், புழுக்களால் அல்லது நிரம்பி இருந்தது. और अगर दूसरे भाषाओं में पढ़े तो हम पढ़ते कि वो कीड़े जैसा पूरा ढक लिया ஒரு है. கம்பளி மூடி இருப்பது போல அவனுடைய சரீரம் முழுவதும் புழுக்கள் மூடி இருந்தது. जैसे एक चादर को ओढ़ के रखते हैं वैसे वो पूरे कीड़ों से भर गया. ஒவ்வொரு நாளும் அந்த புழுக்கள் அவனுடைய சரீரத்தை தின்று கொண்டிருந்தது. हर एक दिन वो कीड़े उसके शरीर को ऐसा खा रहे थे வேதனை தாங்க முடியாத நிலைமையில வாழ்ந்து और கொண்டிருந்தார். दर्द को सहे बिना रह सकता ऐसा हो गया. அப்பொழுதுதான் 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே யோபு என்ன செய்தான் என்று பார்க்கிறோம். और तभी अय्यूब दूसरा अध्याय का 8 में उसने क्या किया. யோபின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே अय्यूब 2 के 8 में அவன் ஒரு உடைந்து கிடந்த ஒரு ஓட்டை எடுத்து என்ன செய்தானா, தன்னுடைய சரீரத்தை ஒரு சுகத்துக்காக ஒரு ஆறுதலுக்காக அவன் சுரண்டி கொண்டே இருந்தான். एक छोटे से टुकड़े को लेकर उसका शरीर ठीक रहे इसके लिए वो खुजाते रहा வேற வழியே இல்லை அவனுக்கு. ஹல்லேலூயா, சுரண்டி கொண்டே இருந்தான். और कोई मार्ग नहीं रहा, उसे ऐसा खुजाना पड़ा. ஆனாலும் வேதனை தாங்க முடியாத நிலைமையில் இருந்ததனால लेकिन फिर भी क्योंकि वो दुख और दर्द सह नहीं पाया. 6ஆம் அதிகாரத்தில் 12வது வசனத்தில் ஆண்டவரோடு சொன்னான், 6 अध्याय का 12 वचन में उसने परमेश्वर से कहा, ஆண்டவரே என்னுடைய பலம் ஹல்லேலூயா கல்லா என்கிறாவா, और मेरा बल क्या है. என் பலன் கற்களின் பலனா, क्या मेरा बल ऐसा है. என் சரீரத்தினுடைய பலம் வெண்கலமா ஆண்டவரே, क्या वो पीतल जैसा मेरा शरीर. ஏன் என்னை இப்படி சோதிக்கிறீர், क्यों तो मुझे ऐसा परखता है. எதற்காக இப்படிப்பட்ட பாடுகள் உபத்திரவங்கள் வேதனைகளை கடந்து போக क्यों வைக்கிறீர். इस प्रकार का दुख दर्द और वेदना. மிகவும் உடைக்கப்பட்ட நிலைமையிலே जब காணப்பட்டான். बहुत टूटा हुआ उसका परिस्थिति था. ஹல்லேலூயா, அப்படிப்பட்ட நேரத்தில் इस ऐसा एक समय में நீங்க யோபின் புஸ்தகம் 2:9 வாசித்தால், उस अय्यूब 2 के 9 को अगर आप पढ़ेंगे, யோபின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் அவனுடைய மனைவி அவனை பார்த்து சொல்ல उसकी ஆரம்பித்தார், पत्नी ने उसको देखकर वो कहने लगी, நீ இன்னும் உயிரோட இருக்கிறது ஏன், तू अभी भी क्यों जीवित है. நீ தேவனை தூசித்து என்ன செய்யுங்கிறா, ஜீவனை விட்டு. तू तेरे परमेश्वर को शाप देते हुए मर जा. ஒரு மனைவி புருஷன் கஷ்டப்படும் போது அல்லது புருஷனுக்கு என்ன செய்யணும், ஒரு சப்போர்ட்டா நிற்கணும். एक पत्नी अगर पति संघर्ष कर रहा है तो उसको सहायता करना चाहिए. ஹல்லேலூயா, சப்போர்ட்னு சொன்னா அட்லீஸ்ட் ஜெபத்தினுடைய ஒரு சப்போர்ட் அது தாங்கணும். मदद मतलब कम से कम प्रार्थना का एक मदद होना चाहिए. மனைவி ஆனாலும் கணவன் ஆனாலும் ஒருவருக்கொருவர் ஜெபத்திலே தாங்க வேண்டும். पत्नी चाहे पति दोनों को एक दूसरे को प्रार्थना में मदद करना चाहिए. 20 வருஷமாய் ஈசாக்கனுடைய மனைவி பிள்ளை இல்லாதவளா இருந்தாள். 20 वर्ष से ईसा की जो पत्नी वो बिना बच्चे की थी. அல்லேலூயானால் இந்த ஈசாக்கு ஜெபித்து கொண்டே இருந்தான். लेकिन ईसाक हमेशा प्रार्थना करता எத்தனை था. பேர் கர்த்தர் நல்லவர். ये लोग कहते हैं परमेश्वर भला है. அல்லேலூயா, தன்னுடைய மனைவி சொந்த மனைவி அவனுக்கு விரோதமாய் பேச ஆரம்பிச்சார். उसकी खुद की पत्नी उसके विरोध बात करने लगी. ஆனாலும் அந்த 2:10 நீங்க யோபுல வாசித்தால் அவன் தன்னுடைய நாவினாலே என்ன செய்யவில்லையா, பாவம் செய்யவில்லை. तो भी अय्यूब 2 के 10 में पढ़ते हैं उसने अपने मुंह से कोई पाप नहीं அவன் किया. ஆண்டவருக்கு விரோதமாய் பேசல. उसने परमेश्वर के विरोध नहीं बात की. அல்லேலூயா, ஒன்றும் பேசல. कुछ भी नहीं कहा அவன் மௌனமாய் சகலத்தையும் சகிக்க தேவன் और பலப்படுத்தினார். शांत रहकर सब कुछ सहने के लिए परमेश्वर ने मदद की. இவனுடைய வாழ்க்கை இப்படி கடந்து போய் கொண்டிருந்த போது जब इसका जीवन इस प्रकार से चल रहा था, நாம் யோபின் புஸ்தகம் 42:10 வாசிக்கும் போது, हम जब अय्यूब 42 अध्याय का 10 को पढ़ते हैं, 42:10 தேவன் அல்லேலூயா யோபனுடைய சிறையிருப்பை என்ன செய்தார் என்று பார்க்கிறோம், மாற்றினார். और हम पढ़ते हैं कि परमेश्वर ने अय्यूब की उस परिस्थिति को बदला. யோபனுடைய சிறையிருப்பை தேவன் மாற்றினார். और परमेश्वर ने अय्यूब की उन परिस्थिति को बदला. இவை எல்லாவற்றுக்கும் பிறகு, இத்தனை பாடுகள் உபத்திரவங்களுக்கு பிறகு கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். इतने सारे दुख और तकलीफों के बाद परमेश्वर ने उसके उस परिस्थिति को बदला. அல்லேலூயா, பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, இன்னைக்கு நீங்க கடந்து போய்கிட்டு இருக்கிற எல்லா பிரச்சனைக்கு பின்னால கர்த்தர் உங்களை நல்லா தான் வைப்பாரு. और बाजू वाले से कहो कि आपके आज के तकलीफों के बाद भी परमेश्वर अच्छा ही எல்லா रखेगा. பிரச்சனைகள் பின்னால கர்த்தர் நல்லா தான் வைப்பாரு. और आपके आज के सारे तकलीफों के बाद भी परमेश्वर अच्छे से रखेगा. ஆமென். நீங்க கடந்து போய் கொண்டிருக்கிற எல்லா பாடுகள் உபத்திரவங்களுக்கு பின்னால கர்த்தர் நல்லா தான் வைப்பாரு. आप जो भी दुख और दर्द सामना करे उसके बाद भी परमेश्वर अच्छे से ही रखेगा. அல்லேலூயா, சோர்ந்து போயிடக்கூடாது, விசுவாசத்தை விட்டுறக்கூடாது. लेकिन निराश होकर दुखी मत हो जाओ. ஒரு தடவை சர்ச்சுகள் என்கிற பிரதமரை ஒரு ஸ்கூல்ல கூப்பிட்டாங்க பேசுவதற்கு. और एक दिन चर्चिल का जो प्राइम मिनिस्टर को उनके
कॉलेज में एक प्रचार के लिए बुलाया। இந்த சர்ச்சில் யார் என்று சொன்னால் ये चर्चिल कौन है? இங்கிலாந்து தேசத்தினுடைய பிரதமராக இருந்தான். इंग्लैंड देश का एक प्रधानमंत्री था। அவன் படிச்ச ஸ்கூல்ல பிரதமராக இருந்தபோது அவனை கூப்பிட்டு பேச வச்சாங்க. और जब वो प्रधानमंत्री बना तो जिस स्कूल में उसने पढ़ाई किया वहां पर कुछ बात करने को बुलाया। அன்னைக்கு அந்த ஸ்கூல்ல சர்ச்சில் அல்லலிய போய் பேசினது வேற ஒண்ணுமே கிடையாது. और उस स्कूल में उस दिन जाकर उस चर्चिल ने कुछ और बात नहीं किया। அவன் 3 தடவை எந்திரிச்சு நின்னு சொன்னார். और 3 बार उठकर उसने कहा, Don't give up. और हार मत मानो। Don't give up. और हार नहीं मानना। Don't give up ன்னு சொல்லி और हार नहीं मानना। 3 தடவை சொல்லிட்டு உட்கார்ந்துட்டார். और ऐसे 3 बार बोलकर वो बैठ गया। அல்லேலூயா. हालेलुया। அப்படினா அல்லேலூயா நீங்க விட்டு கொடுத்துறாதங்க. और इसका मतलब आप लोग हार मत मानो। அல்லேலூயா. Don't give up. வாழ்க்கையில ஆவிக்குரிய வாழ்க்கையில இந்த ஒரு காரியத்தை ஆமென் சொல்றோம். Don't give up. और आत्मिक जीवन में भी यही कहना है कि छोड़ मत देना। நீங்க தொடர்ந்து முன்னேற வேண்டியது அவசியம். निरंतर आगे की ओर अग्रसर होना தொடர்ந்து है। நீங்கள் உறுதியாய் நிற்க வேண்டியது அவசியம். निरंतर स्थिर खड़े रहना है। இதையும் பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க. Don't give up. और इससे भी बाजू वाले से कहो कि हार मत मानो। Don't give up. हार नहीं मानना। இழுத்துக்கிட்டு கடந்தால் சொல்லுங்க. Don't give up. और ऐसे खींचते हुए रहे तो भी कहो कि हार मत मानो। எத்தனை போராட்டங்கள் கண்ணீர் வேதனை இருந்தாலும் விடாதபடிக்கு கர்த்தர் நிறுத்துவார். कितना भी दुख दर्द और वेदना हो तो भी परमेश्वर छोड़ेगा नहीं। அதான் இவைகளுக்கு பின்னால इन चीजों के बाद में இவைகளுக்கு பின்னால கர்த்தர் ஒரு வாழ்க்கையை வச்சிருக்கார். इन बातों के बाद भी परमेश्वर ने एक जीवन को रखा நீங்க है। நினைக்கீங்க பம்பாயில தான் பிரச்சனைன்னு சொல்லி. आप लोग सोचते शायद सिर्फ मुंबई में ही तकलीफें है। உலகத்துல எந்த மூலைக்கு போனாலும் பிரச்சனை தான் வாழ்க்கை. संसार के किसी भी कोने में जाओ तो भी तकलीफें है। அதாவது நான் லண்டன்ல போய் பார்க்கும்போது தான் அங்க இருக்கிற ஜனங்களுக்கு அது வித்தியாசமான பிரச்சனைகள். और वहाँ लंदन जब गया तो वहाँ के लोगों को अलग तकलीफ है। ஒரு சகோதரி வாலிப சகோதரி एक जवान बहन थी। அவ டெல்லியில இருந்து வேலை கிடைச்சு லண்டனுக்கு போனார். दिल्ली से नौकरी पाकर वो लंदन आई அந்த थी। வாலிப வயசுல அவளுக்கு திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. और जवानी के दिनों में अचानक हार्ट अटैक। ஆனாலும் அவ ரட்சிக்கப்பட்டு அல்ல ஞானசானம் எடுத்த வாரம். तो भी वो उधार पाकर बपतिस्मा ली। அவ என்கிட்ட சொன்ன வார்த்தை, और मुझसे उसने कहा, பாஸ்டர் பெரிய ஹார்ட் அட்டாக் வந்தது. और एक बड़ा हार्ट अटैक मुझे हुआ। ஆமா வீட்ல யாருமே இயேசுவை ஏற்றுக்கொள்ளல. उसके घर में किसी ने भी यीशु को ग्रहण नहीं किया। அல்லேலூயா. ஆமே விரோதமாய் பேசக்கூடியவங்க. सब लोग विरोध में बात करने वाले थे। அல்லேலூயா. ஆனாலும் இவ்வளவு பாடுகள் இருந்தாலும் लेकिन इतने तकलीफे में थी फिर भी நான் என் இயேசுவை நான் விடுவதில்லை. मैं मेरे यीशु को नहीं छोड़ूंगी। அவருக்காக நான் வாழ்வேன்னு சொல்லி வைராக்கியமா நிக்கிறேன். मैं एक धैर्य के साथ कि मैं उसके लिए जीऊंगी। அல்லேலூயா. ஒரு வாலிப பிள்ளை அல்லேலூயா சண்டியார்ல இருந்து அங்க வந்திருக்கிறார். और एक जवान लड़की जो चंडीगढ़ से वहां पर आई அவ थी। ஆளை பார்த்தா சின்ன பிள்ளை மாதிரி தான் தெரியும். और देखने में बहुत छोटी लगती थी। அவளுடைய வீட்ல எல்லாரும் அவங்கள வெறுத்துட்டாங்க. उसके घर में सब ने उसे त्याग दिया। எல்லாரும் விரட்டி விட்ட மாதிரி பண்ணிட்டாங்க. और सब ने मान लो भगा दिया उसे। வாழ்க்கை அல்லேலூயா முடிவுக்கு வந்த நிலைமையில இருந்தார். और जीवन का अंत जैसा हो गया। ஆனால் அல்ல விசுவாசிகள் அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாய் உதவி செய்து பலப்படுத்தி இன்னைக்கு அவளை அல்லேலூயா தைரியப்படுத்தி நிறுத்தி लेकिन இருக்கிறார். विश्वासियों ने वहां पर मदद करके धैर्य करके आज उन्हें चलाया है। Praise the Lord. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। ஆமென். எத்தனை பேர் ஒருத்தர் நான் நேசிக்கிறேன்னு சொல்றீங்க. और कितने लोग कहते हैं कि मैं एक दूसरे से प्रेम करता हूँ। சபைக்குள்ள நீங்க ஒருத்தர் நேசிக்கணும். और कलीसिया में एक दूसरे से प्रेम करना चाहिए। நீங்க புதிய ஏற்பாட்டுல 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்துல दूसरा कोरिन्थियों 4 अध्याय में நமக்கு தெரிஞ்ச வசனம் 8வது வசனம். उसका 8वां वचन, நாம் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டாலும் हम चारों ओर दबे हैं फिर भी ஒடுங்கி போவதில்லை என்கிறார். हम लोग ऐसे तकलीफ में नहीं அதனுடைய रहेंगे। 9வது வசனத்துல நான் துன்பப்பட்டாலும் என்ன செய்யப்படுவதில்லை हम लोग கைவிடப்படுகிறது. सताए जाए तो भी हमें त्यागा नहीं गया। இப்படி பாடுகள் நெருக்கங்கள் நமக்கு காணப்பட்டாலும் ऐसे तकलीफ और वेदना हो तो भी அதே அல்லேலூயா 4ஆம் அதிகாரத்துல 2 கொரிந்தியர்ல வாசித்தால் वही दूसरा कोरिन्थियों 4 अध्याय में அதுல 17வது வசனத்துல வாசிக்கிறோம். उसका 17वां वचन में, அல்லேலூயா நம்முடைய இந்த லேசான உபத்திரவம் और जो हमारे छोटे तकलीफ है பின்னாளில என்ன கொண்டு வருமா அதிக கனத்தையும் மகிமையை நம்ம கொண்டு வரோம். और आने वाले दिनों में एक बड़ा महिमा को ले आएगा। இதோடு முடிஞ்சு போறது கிடையாது. और यहाँ पर खत्म नहीं हो जाता। இவைகளுக்கு பின்னாலேயும் கர்த்தர் ஒரு நன்மையை வச்சிருக்கிறார். इसके बाद भी परमेश्वर ने एक भलाई को रखा है। இவைகளுக்கு பின்னாலேயும் கர்த்தர் ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். इसके बाद भी परमेश्वर ने आशीषों को ஒரு रखा है। உயர்வை அல்லேலூயா வச்சிருக்கிறாரு. एक ऊंचाई को रखा है। எத்தனை பேர் நல்லவர் ஆண்டவர். कितने कहते परमेश्वर महान है। இவைகளுக்கு பின்பு கர்த்தர் அல்லேலூயா நடத்துவார். इसके बाद परमेश्वर चलाएगा। ஆமென். हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। உங்க ஒவ்வொருத்தரையும் சாட்சி சொல்ல சொன்னா ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் அல்லேலூயா சாட்சி இருக்கும். अगर आप में से हर एक को गवाही कहने को कहे तो सबके पास एक गवाही होगा। சாட்சி இருக்கா இல்லையா? क्या है या नहीं? நீ கடந்து வந்த பாதைகள் வித்தியாசமா जिस मार्ग से आप लोग गुजर आए वो अद्भुत है। ஆனால் கர்த்தர் அவை எல்லாவற்றுக்கு பின்னால உங்களை நடத்தி இருக்கிறாரு. நன்றி அல்லவா. लेकिन उसके बाद भी परमेश्वर ने आपको चलाया इसलिए धन्यवाद कहना है। நீங்க அல்ல வெளிப்படுத்தல் 4:1 வாசிக்கும் போது जब आप प्रकाशित वाक्य 4:1 को पढ़ते हैं, இவைகளுக்கு பின்பு इन बातों के उपरांत அல்லேலூயா பரலோகத்திலே ஆமென் அல்லேலூயா திறக்கப்பட்ட என்ன கண்டேன் என்கிறார்
ஒரு வாசலை கண்டேன். स्वर्ग में खुले द्वार को मैंने देखा அதிலே பரலோகத்திலே அவன் திறக்கப்பட்ட ஒரு வாசலை और கண்டான். स्वर्ग में खुले द्वार को मैंने देखा. இந்த யோவான் தங்கி இருந்தது அப்பாலே பத்மோஸ் என்கிற தீவில இருந்தான். ये जो योहाना तो एक पद्मोस द्वीप पर था. எல்லா பக்கத்திலேயும் அதிலே வாசல்கள் அடைக்கப்பட்டிருந்தது. सब जगह से जब द्वार बंद नजर आया, ஆனால் ஒரே ஒரு வாசல் அவனுக்காய் திறக்கப்பட்டிருந்தது. सिर्फ एक द्वार उसे खुला नजर आया. பரலோகத்திலே வாசல் वो திறக்கப்பட்டிருக்கிறது. स्वर्ग में एक द्वार को उसने खुला ஆமென். पाया. இன்றைக்கு ஆராதனையில கர்த்தர் சொல்றார், ஒவ்வொருத்தருக்கும் பரலோகத்திலே கர்த்தர் வாசல் திறந்து आज வச்சிருக்கிறார். आराधना में प्रभु कहता है कि हर एक के लिए स्वर्ग में वो द्वार खुला है. அதுக்கு நம்முடைய கண்களை மேல நோக்கி பார்க்க. उसलिए हमें आंखों को ऊपर की ओर दृष्टि करना है. பல தடவை நம்ம எங்கேயே பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். बहुत समय हम लोग कहाँ पर देखते हैं? நம்முடைய சூழ்நிலையை மாத்திரம் பார்க்கிறோம். सिर्फ हमारे परिस्थितियों को, நம்முடைய பிரச்சனைகளை நஷ்டங்களை மாத்திரம் பார்க்கிறோம். सिर्फ तकलीफें और नुकसानों को हम लोग देखते நம்முடைய हैं. பாடுகளை உபத்திரவங்களை மாத்திரம் நாம பார்க்கிறோம். सिर्फ दुख और वेदनाओं को हम लोग देखते ஆனா हैं. இன்னைக்கு கர்த்தர் சொல்றார், இதெல்லாம் பார்க்கறதை விட்டுட்டு நீ மேல பாருங்கறார். लेकिन आज परमेश्वर कहता है कि इन बातों को देखने को छोड़कर ऊपर की ओर देख. வேதத்துல ஒருத்தன் மேல பார்த்து ஆசீர்வதிக்கப்பட்டான். वचन में एक व्यक्ति ऊपर देखकर आशीष को पाया. நீங்க தானியேலின் புத்தகத்துல अगर आप लोग दानियल में पढ़ेंगे, தானியேலின் புத்தகம் அதனுடைய 4ஆம் அதிகாரம் 34வது வசனத்திலே दानियल 4 के 34 में, தானியேல் 4:34 வாசித்தால், दानियल 4 का 34 में, அல்லேலூயா, நேபுகாத்நேச்சார் 7 வருஷமாய் ஒரு காட்டு கழுதையை போல அலை வனாமென்ச வாழ்ந்து கொண்டிருந்தான். और नेबूकदनेस्सर एक जानवर की तरह बहुत वर्षों से जी रहा था இலைகளையும் குலைகளையும் தின்னுட்டு தான் கிடந்தார். और इससे घास को खाकर वो रहता था. எத்தனை வருஷமாய் எப்படி வாழ்ந்தான்? कितने वर्ष रहा? 7 வருஷமாய் அவன் மிருகத்தை போல வாழ்ந்தான். और 7 वर्ष वो जानवर की जिंदगी जी. ஆனால் இந்த 4:34 தானியேலின் புத்தகத்தில் வாசிக்கிறார். लेकिन यहाँ पर 4 के 34 में दानियल में हम पढ़ते हैं, 7 வருஷத்தினுடைய முடிவில் அவன் என்ன செய்தான் என்று பார்க்கிறோம். அவன் வானத்துக்கு நேராய் அவனுடைய கண்களை ஏறெடுத்தான். 7 वर्ष के बाद उसने दृष्टि को स्वर्ग की ओर किया. மேல பார்த்து அவன் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்க ஆரம்பிச்சான். ऊपर देखकर उसने परमेश्वर को स्तुति किया. அப்பொழுது அவனுடைய வாழ்க்கையில ஒரு வித்தியாசம் வந்துருச்சு. तब उसके जीवन में एक फर्क आ गया. அல்லேலூயா, அவனுடைய அந்த சரீரத்தில் இருந்த அந்த வித்தியாசம் வந்துருச்சு. तब उसके जीवन में एक फर्क नजर आ गया. அந்த மிருகத்தை போல இருந்த வாழ்க்கை அல்ல இப்போ. अब वो जानवर जैसा जिंदगी नहीं, அவன் மறுபடியும் ராஜாவாய் மாறி अब போனான். फिर वो राजा बन गया. அவனுடைய எல்லா கனத்தையும் அல்லேலூயா அதிகாரத்தையும் பெற்றுக்கொண்டான். वो सारा अधिकार को पा गया. சொல்லுங்க, மேல பார்க்கிற பிள்ளைகளை கர்த்தர் कहते ஆசீர்வதிக்கிறார். लोग कहते हैं कि ऊपर देखने वालों को परमेश्वर आशीष करते பல हैं. தடவை நம்ம கீழே பார்த்து பார்த்து சோர்ந்து बहुत போகிறோம். बार हम लोग नीचे देख देख के निराश हो जाते हैं, பிரச்சனைகளை பார்த்து பார்த்து சோர்ந்து போகிறோம். तकलीफों को देखकर निराश हो जाते हैं. அல்லேலூயா, நீங்க அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். अगर प्रेरितों का 7वां अध्याय को आप पढ़ेंगे, அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 55வது வசனத்துல प्रेरितों का 7वां अध्याय का 55 वचन, ஒரு முறை இந்த ஸ்தேவானை கல்லெறிந்தார்கள். एक बार उस स्तिफनुस को उन्होंने पत्थर मारा, சின்ன கல்லை கொண்டு பெரிய கல்லை கொண்டெல்லாம் ஸ்தேவானை எறிந்தார்கள். छोटे से बड़े पत्थरों को फेंका. அப்படி கல்லெறியப்பட்ட போது जब पत्थर फेंका गया, இவன் யாரு கல்லெறிஞ்சான்னு பார்க்கல. और कौन मुझे फेंक रहा है उसे नहीं देखा. சின்ன கல்லா பெரிய கல்லான்னு பார்க்கல. क्या वो बड़ा पत्थर है या छोटा, उसे नहीं எந்த देखा. திசையிலிருந்து கல் வருகிறதுன்னு பார்க்கல. या किस ओर से पत्थर आ रहा है उसको नहीं देखा அவன் था. பார்த்ததெல்லாம் எங்க பார்த்தான்னு பார்க்கிறோம், வானத்தை அண்ணாந்து பார்த்தான். लेकिन उसने कहाँ नजर किया? स्वर्ग की ओर, उसने आकाश की ओर किया. வானத்தை அண்ணாந்து பார்க்கிறது ஒரு ஜெபத்தினுடைய அனுபவமாய் जब காணப்படுகிறது. आकाश की ओर देखा, इसका मतलब एक प्रार्थना जैसे वो देख रहा था. Praise the Lord. हालेलुया, அல்லேலூயா. हालेलुया. நீங்க யாரு வச்சா எவர் வச்சான்னு பார்க்க வேண்டாம். और किसने मेरे विरोध रखा ये सब मत देखो. சில சமயத்துல பிரச்சனைகளை கடந்து போகும்போது कुछ समय जब तकलीफों का हम सामना करते हैं நமக்கு இருக்கிறதெல்லாம் யாரோ செய்வன வச்சிட்டாங்க. और हम ऐसे सोचते हैं किसी ने मेरे विरोध जादू टोना யாரோ किया, மந்திரவாதத்தை और வச்சிட்டாங்க. किसी ने जादू कर दिया, யாரோ எனத்தைய பண்ணிட்டாங்க. या किसी ने कुछ कर दिया, அவனா இருக்குமோ இவளா இருக்குமோன்னு சொல்லி பலவாறு நமக்கு போராட்டங்கள். और शायद वो होगा या ये होगा, ऐसा बार बार हम लोग सोचते रहते हैं. இதனால சில ஊழியக்காரங்கிட்ட போய் ஜெபம் பண்ணி கேட்டா, और इस कारण से अगर कोई सेवक से जाकर पूछे तो, அல்லேலூயா, ஒரு ஊழியக்காரன் ஐயா நீங்க ஜெபம் பண்ணி சொல்லுங்க யார் வச்சான்னு கேட்டா, और एक सेवक से अगर पूछेंगे आप प्रार्थना करके बताओ किसने किया, ஒருத்தன் சொல்லுவான் உன் வீட்டுக்கு நேரா எதிர்த்த அவன் வாசல்காரன் தான் और வச்சிட்டான். एक जन कहेगा कि तेरे सामने का घर वाले ने किया, அடுத்து 4 நாளைக்கு பிறகு இன்னொரு ஊழியக்காரன்ட்ட போய் ஜெபம் பண்ணி சொல்லுங்க இப்படி எல்லாம் பிரச்சனை யார் வச்சான்னு और சொல்லி. दूसरे 4 दिन के बाद दूसरे सेवक से पूछे अगर किसने किया, அவன் சொல்லுவான் அலியா அமீன் அலியா சொந்தக்காரி வச்சிட்டான். और वो कहेगा तुम्हारा रिश्तेदार ने ऐसा किया, நாத்தனா வச்சா அலியா இன்னாரு வச்சான் பாரபா. और उसने किया या ऐसा कहा, ऐसे कहा. கடைசிக்கு அவங்க நிலைமை என்ன ஆயிருது? और अंत में उनका परिस्थिति कैसा हो ரொம்ப जाता है, சோர்ந்து போயிடுறா. बहुत दुखी होकर, அலியா யாரோ வச்சிட்டாங்கன்னு சொல்லிடுறா. और किसी ने क्योंकि रख दिया. ஆனா இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, लेकिन आज परमेश्वर कहते हैं இது நம்முடைய வேலை அல்ல. ये हमारा काम नहीं है. யார் வச்சா எவர் வச்சா எப்படி வந்துச்சு இதெல்லாம்
எல்லாம் அல்லேலூயா வேலை நமக்கு வேண்டாம். और किसने किया, क्या किया, कैसे, वो नहीं देखना है. எத்தனை பேர் ஸ்தேவானை போல மாற்றும் ஆண்டவரே? ये लोग कहते हैं कि स्टीफनुस का जैसा बना. நான் மேல மாத்திரம் அல்ல என் கண்களை ஏறெடுத்து பார்க்க, मैं सिर्फ दृष्टि को ऊपर की ओर बनाए நான் உம்மை रखूंगा. மாத்திரம் நோக்கி பார்க்க விரும்புறேன். मैं सिर्फ तुझे ही देखना चाहता हूँ. நான் ஜெபம் மாத்திரம் பண்ணிட்டு இருப்பேன் ஆண்டவரே. मैं सिर्फ प्रार्थना ही करूंगा. யார் என்ன செஞ்சாலும் சரி, चाहे कोई भी कुछ भी எங்க करे, இருந்து என்ன வந்தாலும் சரி, कहीं से भी कुछ भी आए, நான் ஒண்ணும் பார்க்க விரும்பல. मैं कुछ भी देखना नहीं நான் चाहता உம்மை हूँ. பார்க்க விரும்புகிறேன். सिर्फ आपको ही देखना चाहता நான் हूँ. வானத்தை அண்ணாந்து பார்த்து ஜெபிக்க விரும்புகிறேன் ஆண்டவரே. मैं स्वर की ओर देखकर प्रार्थना करना चाहता हूँ. அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்துல என்னைக்கு வந்துட்டீங்களோ கர்த்தர் உங்களுக்கு பெரிய மாற்றத்தை கொண்டு வருவார். ऐसा अनुभव जब आएगा तो परमेश्वर आपके जीवन में बदलाव को लाएगा. அல்லேலூயா. हालेलुया. எத்தனை பேர் கர்த்தர் நல்லவர்? ये लोग कहते हैं परमेश्वर भला है. சொல்லு ஆண்டவரே, யார் என்ன செஞ்சாலும் சரி, कहो कि प्रभु चाहे जो कोई भी யார் करे, என்ன வச்சிட்டாலும் சரி, चाहे जो भी कुछ भी करे, நான் எதை பற்றியும் கவலைப்பட मैं விரும்பல. किसी बात की चिंता नहीं करूंगा. நான் கர்த்தரை நம்பி வாழுகிறேன். मैं परमेश्वर के भरोसे जीता நான் हूँ. கர்த்தரை பார்த்து मैं வாழுகிறேன். परमेश्वर को देखकर जीता நான் हूँ. மேல பார்த்து வாழுகிறேன். मैं ऊपर देखकर जीता हूँ. அல்லேலூயா. हालेलुया. நம்ம அடுத்து வேதத்துல பார்த்தால் और फिर अगला वचन में पढ़ते हैं, ஒருத்தன் மேல பார்த்தான், एक ने ऊपर देखा, ஆனா எப்ப பார்த்தான்? लेकिन कब देखा? ஆமே. லூக்கா 16ஆம் அதிகாரத்துல 23வது வசனத்துல அல்லேலூயா அந்த ஐஸ்வர்யவானை குறித்து और பார்க்கிறோம். लूका 16 के 23 में उस धनी व्यक्ति के बारे में हम லூக்கா पढ़ते हैं. 16:23 வாசித்தா लूका 16:23 वचन. அந்த ஐஸ்வர்யவான் நரகத்துல கடந்துகிட்டு தான் மேல நோக்கி பார்த்தான். वो धनवान जो था नरक में जाकर ऊपर की ओर देखा. எங்க இருந்துட்டு பார்த்தானே? மேல பாதாளத்துல வேதனை, நரகத்துல வேதனைப்படுகிற போது கண்களை ஏறெடுத்து और பார்த்தான். नरक में वेदनाओं के साथ जब था उसने स्वर की ओर அவன் दृष्टि பூமியில की. இருந்த போது என்ன பார்த்தான்? पृथ्वी में जब था उसने क्या देखा? அந்த டேபிளை பார்த்தான். उस मेज को देखा. டேபிள்ல சிக்கன் இருக்கா, அல்லையா இல்ல அல்லையா பீஃப் இருக்கா, எண்ணெய் இருக்கு, அல்லையா காடை இருக்கா, கதா இருக்கா, எண்ணெய் இருக்கு, இதே பார்த்து क्या வாழ்ந்தான். मेज में चिकन है या क्या कौन सा मांस है वो सब देख रहा था. எல்லாம் பார்த்து வாழ்ந்தான். और ऐसे वो देखकर जी रहा था. சாப்பாட்டை பார்த்தான் ஒவ்வொரு நாளும். हर एक दिन भोजन को वो देख रहा था. ஒவ்வொரு நாளும் அவனுடைய வஸ்திரத்தை பார்த்து வாழ்ந்தான். हर एक दिन वस्त्र को देखकर जी रहा அவன் था. தினமும் எப்படிப்பட்ட வஸ்திரம் உடுத்தினானா? அல்ல விலையேறப்பட்ட வஸ்திரத்தை और உடுத்தினான். प्रतिदिन महंगे वस्त्र को वो पहना करता था. சம்பூர்ணமாய் சாப்பிட்டான். और बहुत तक में वो खाता था. அவனுடைய பார்வையெல்லாம் உடையிலேயும் உணவுலையும் தான் இருந்துச்சு. उसका दृष्टि सब शरीर और उसके पहनने में था. மேல நோக்கி பார்க்க மறந்துட்டார். लेकिन ऊपर देखने के लिए वो भूल गया. ஆனால் நரகத்திலிருந்து பார்த்தா, ஆனால் அது ரொம்ப லேட் ஆகி போச்சு. लेकिन नरक से जब उसने देखा तो बहुत देर हो गया. இன்னைக்கு எத்தனை பேர் சொல்றேன், அந்த ஐஸ்வர்யான போல அல்ல, நான் ஒவ்வொரு நாள் விசுவாசத்துல வாழும்போது மேல் நோக்கி பார்த்தே வாழ வேண்டாம். आज के दिन लोग कहते हैं कि धनवान के जैसा नहीं, लेकिन जब भी मैं जीवित हूँ तभी भी ऊपर की ओर देखता हूँ. அல்லேலூயா. हालेलुया. கர்த்தர் நல்லவர். परमेश्वर भला है. இப்ப மேல பார்த்தபோது ஆமென் 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல வாசித்தோம். अब ऊपर जब देखा 4 अध्याय 1 वचन में हमने पढ़ा, பரலோகத்திலே ஒரு வாசல் திறக்கப்பட்டிருந்தது. स्वर्ग में एक द्वार खुला था. என்று சொன்னால் வானம் திறக்கப்பட்டிருந்தது. इसका मतलब स्वर्ग खुला था என்ன திறக்கப்பட்டிருந்தது? 4:1 வானம் திறக்கப்பட்டிருந்தது. और आकाश खुला था. பிரைஸ் தி லார்ட். हालेलुया. இந்த வானம் வேதத்துல பல தடவை திறக்கப்பட்டிருந்ததுன்னு பார்க்கிறோம். और स्वर्ग बहुत बार खुला था, ऐसे हम वचन में पढ़ते हैं. ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய 2 வருகையிலையும் வானம் திறக்கப்படும். लेकिन यीशु मसीह का दोनों आगमन में वो स्वर्ग खुला இந்த होगा. 4ஆம் அதிகாரம் 1வது வசனம் அவருடைய ரகசிய வருகையை குறிக்கிறது. 4 के 1 में परमेश्वर गुप्त आगमन को हम देखते எத்தனை हैं. பேர் 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல அவருடைய ரகசிய வருகையில வானம் कितने திறக்கப்படுகிறது. लोग कहते हैं कि प्रकाशित वाक्य 4 के 1 में जो गुप्त आगमन है उसमें वो स्वर्ग खुलेगा. அல்ல இயேசு கிறிஸ்து 2 தடவை வர போறார். यीशु मसीह 2 बार अभी आएंगे. ஆமென். நல்ல வாயத்தோட சொல்லு, இயேசு கிறிஸ்து எத்தனை தடவை வர போறாரு? और मुंह खोलकर कहिए यीशु मसीह कितने बार आएंगे? 2 தடவை வர போறாரு. 2 बार आएंगे. சொல்லு, எத்தனை தடவை வர போறாரு? कितने बार आएंगे? சின்ன பிள்ளைகளா எத்தனை பேர் வர போறாரு? और छोटे बच्चे कितने बार यीशु मसीह आएंगे? ஆமென். எத்தனை தடவை வர போறாரு? 2 தடவை வர போறாரு. और 2 बार यीशु मसीह आएंगे. முதலாவது எங்க வர போறாரு? அல்ல உங்க வீட்டுக்கு வர மாட்டார் நீ நினைக்கிறேன். और पहली बार कहां पर आएंगे? எங்க வர போறாரு? முதலாவது அவர் பூமிக்கு வர மாட்டார். और पहली बार वो पृथ्वी पर नहीं आएंगे, அவர் மத்திய ஆகாயத்திலே வருவார். लेकिन बादलों पर वो आएंगे. அந்த வருகைக்கு பேரு ரகசிய வருகை என்று और அழைக்கப்படுகிறது. वही आगमन जो है गुप्त आगमन कहा என்ன जाता வருகை? है. ரகசிய வருகை. एक गुप्त आगमन है. அந்த ரகசிய வருகை இன்னைக்கு இருக்கலாம், நாளைக்கு இருக்கலாம், இந்த வருஷம் இருக்கலாம். वो गुप्त आगमन आज या आने वाले दिनों में होगा. நாம் அந்த வருகைக்காக தான் காத்து और கொண்டிருக்கிறோம். हम सब वही गुप्त आगमन के लिए रुके हैं. இத்தனை பேர் இன்னைக்கு ஏசப்பா வருகையில அல்ல ஆகாயத்துல வந்துட்டாருன்னு சொன்னார். और कितने लोग कहते हैं आज अगर परमेश्वर बादलों पर आ जाए, சபை எடுத்துக்கொள்ளப்படும், நாமும் எடுத்துக்கொள்ளப்படுவோம். कलीसिया उठा लिया जाएगा और हम भी उठा लिए நாம் जाएंगे. மேல பறந்து போய் அவரை சந்திப்போம். हम उड़कर ऊपर उससे मुलाकात அவர் करेंगे. நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறாரு. उसने हमसे प्रतिज्ञा दिया. யோவான் 14ஆம் அதிகாரத்துல நான் போய் உங்களுக்காக என்ன ஆயத்தப்படுத்துகிறேன்?
வாசஸ்தலத்தை योना ஆயத்தப்படுத்த 14 में जाकर तुम्हारे लिए एक रहने का जगह बनाता हूँ நான் வந்து मैं आकर நான் இருக்கும் இடத்துல உங்களை என்ன செய்து கொள்வேன் சேர்த்து जहाँ கொள்ளுவேன் पर मैं रहता हूँ वहाँ पर तुम्हें जोड़ दूंगा ஏசப்பா மத்தியாயத்தில் வருகிற நோக்கம் நம்மளை எங்க கொண்டு போய் சேர்க்கறதுக்காக பரலோகத்துல கொண்டு போய் तो சேர்க்கறதுக்காக यीशु मसीह बादलों पर आने का लक्ष्य यही कि हमें स्वर्ग पहुंचाने के लिए நம்முடைய கண்ணீர் சரீரத்தில் இருக்கிற பலவீனம் வேதனைகள் வியாதி எல்லாம் அதோட முடிஞ்சு போயிடும். हमारे अश्रु शरीर में जो तकलीफ वेदना है वहां पर जाकर वो खत्म ही हो जाएगा இது 4ஆம் அதிகாரம் 1வது வசனம் ரகசிய வருகைக்காக வானம் ये திறக்கப்படுகிறது. प्रकाशित वाक्य 4 के में गुप्त आगमन के लिए वो द्वार खुला होगा ஆனால் அதற்கு அப்புறமாக இன்னொரு தடவை வானம் திறக்கப்படுகிறது. लेकिन उसके बाद फिर एक बार वो स्वर्ग அது खुलेगा 19ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல वो 19 अध्याय का 14 वचन வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல நீங்கள் வாசித்தால் प्रकाशित वाक्य 19 का 11 में हम पढ़ते हैं அங்கேயும் வானம் என்ன செய்யப்பட்டது என்று பார்க்கிறோம். பரலோகம் திறக்கப்பட்டிருந்தது. वहां पर भी वो द्वार खुल गया स्वर्ग का। அல்ல இந்த பரலோகம் திறக்கப்படுகிறது இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகத்தான். और ये स्वर्ग का खुलना भी यीशु मसीह के आने के लिए அல்ல என்ன வருகைக்காக? लेकिन कौन से आने के அது लिए ரகசிய வருகைக்காக அல்ல. अब ये कोई गुप्त आगमन नहीं அது இயேசு கிறிஸ்துவுடைய இரண்டாவது வருகை என்று அழைக்கப்படுகிறது. लेकिन यीशु मसीह का दूसरा आगमन इसे कहा जाता है இனிமே வரக்கூடிய அந்த வருகை முதலாவது வருகைக்கு பேர் என்ன பேரு? ரகசிய வருகை. और अब जब वो आएंगे तो एक गुप्त आगमन नहीं होगा அதுக்கப்புறம் 7 வருஷம் நம்ம பரலோகத்துல இருப்போம். और उसके बाद 7 वर्ष हम लोग स्वर्ग में होंगे எத்தனை வருஷம் எங்க பரலோகத்துல இருப்போம்? और कितने वर्ष स्वर्ग में होंगे அல்லேலூயா. உனக்கு கிடைச்ச டீச்சர் நல்ல டீச்சர் இல்லைன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா ரபா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா ரபா. हालेलुया அப்ப நாம என்ன பார்க்கிறோம்? और हम लोग क्या देखते हैं ஆமென். நம்ம பரலோகத்துல அந்த ரகசிய வருகையில மேல போன பிறகு जब हम लोग गुप्त आगमन में स्वर्ग में जाएंगे எத்தனை வருஷம் பரலோகத்துல இருப்போம்ங்கறீங்க? कितने वर्ष हम लोग स्वर्ग में நல்ல रहेंगे கை தூக்கி சொல்லு. எத்தனை வருஷம் இருப்போம்? और मुंह खोल कर 7 வருஷம் பரலோகத்துல இருப்போம். 7 वर्ष हम लोग स्वर्ग में होंगे 7 வருஷம் நான் பரலோகத்துல இருக்க போறேன். 7 वर्ष हम लोग स्वर्ग में रहने वाले हैं அதுதான் அல்லேலூயா 4ஆம் அதிகாரத்துக்கு பிறகு பிரைஸ் தி லார்ட் அல்லேலூயா 18ஆம் அதிகாரம் வரைக்கும் இந்த பூமியில 6ஆம் அதிகாரத்திலிருந்து பார்த்தால் அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி நடக்கும். वही 4 से 18 अध्याय तक मसीह विरोधी का समय और राज्य होगा அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி இந்த பூமியில எத்தனை வருஷம் நடக்கும்? मसीह विरोधी का राज्य पृथ्वी में कितने वर्ष का होगा 7 வருஷம் இந்த பூமியில அந்தி கிறிஸ்து தான் ஆட்சி செய்வான். 7 वर्ष मसीह विरोधी इस पृथ्वी पर राज करेगा ஆனால் அந்த 7 வருஷத்துல நம்ம எங்க இருக்க போறோம்? लेकिन वो 7 वर्ष हम लोग कहां पर होंगे நம்ம எங்க இருக்க போறோம்? हम कहां पर होंगे பரலோகத்துல நாம இருக்க போறோம். हम स्वर्ग में रहने वाले हैं பரலோகத்துல அல்லேலூயா சொல்லி ஆராதிக்க போறோம். स्वर्ग में हालेलुया कहते हुए आराधना करेंगे ஆமென். சொல்லுங்க. நான் இந்த அந்தி கிறிஸ்துக்காக நான் காத்திருக்கல. कहो कि मैं मसीह विरोधी के लिए नहीं रुका हूं சொல்லுங்க. உபத்திரவ காலத்துக்காக நான் காத்திருக்கேன். कहो कि वो क्लेश के समय के लिए नहीं रुका हूं நான் எதுக்காக காத்திருக்கிறேன்? मैं क्यों रुका हूं நான் பரலோகத்துக்காக காத்திருக்கிறேன். स्वर्ग के लिए रुका हूं ரகசிய வருகைக்காக காத்திருக்கிறேன். गुप्त आगमन के लिए रुका हूं அல்லேலூயா. हालेलुया ஆமென். நாம் எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகுதான் அவன் இந்த பூமியில் ஆள முடியும். और हमें उठा ले जाने के बाद ही मसीह विरोधी इस पृथ्वी पर राज 1 करेगा தெசலோனிக்கேயர் 1:9 வாசித்தால் वो पहला तेसलोनिके को पहला देखा 9वां वचन 1 தெசலோனிக்கேயர் 1:9 வாசி 10வது வசனம் வாசிக்கிறோம். पहला तेसलोनिके पहला देखा 10वां वचन 10வது வசனத்துல இந்த பூமியில வரக்கூடிய உபத்திரவ காலத்துல இருந்து நம்மை ரட்சிக்கும்படியாய் ஆமென் இயேசு கிறிஸ்து என்ன செய்ய போறாரா? அல்லேலூயா. அதுக்காக இனி வர போறாரு. इस पृथ्वी पर आने क्रोध से बचाने के लिए यीशु मसीह आने वाले हैं தேவன் நம்மை உபத்திரவ காலத்திலிருந்து நம்மை ரட்சிக்கிறார். वो आने वाले क्रोध से बचाने के लिए परमेश्वर आए हैं 1ஆம் அதிகாரம் 1 தெசலோனிக்கேயர்ல 10வது வசனத்துல இருக்குதா இல்லையா? அல்லவா. அல்லையா. ஆமென். அவருடைய வருகைக்காக நாம் காத்திருக்கிறோம். அவர் வரப்போறாரு. ஆனால் அதே சமயத்தில் நம்மை எதுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கிறாரு? இந்த கோபாக்கினை என்றால் மகாபத்திரத்திலிருந்து அவர் நம்மை ரட்சிக்கிறார். महाक्लेश या तो फिर क्रोध से बचाने के लिए वो आते हैं நன்றி ஆண்டவரே. ओ प्रभु धन्यवाद நீங்க வெளிப்படுத்தல் 3:10 வாசிக்கும் போது प्रकाशित वाक्य 3 के 10 में पढ़े வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல प्रकाशित वाक्य 3 के 10 में அல்லேலூயா. நீ என்னுடைய வசனத்தை காத்து கொண்டபடியினால் और क्योंकि तूने मेरे वचन को बचाए रखा நானும் இந்த பூச்சக்கரத்துல வரக்கூடிய பூமியில வரக்கூடிய எல்லா உபத்திரவத்திலிருந்து உன்னை என்ன செய்வேன்? நான் தப்பும்படியா நான் உன்னை और காப்பேன். पृथ्वी में आने वाले वेदना से मैं तुझे बचाऊंगा எத்தனை பேர் விசுவாசிக்கிற இந்த வசனத்தை? कितने लोग इस बात को विश्वास करते हैं அவர் சபைக்கு சொல்றார், இந்த பூமியில வரக்கூடிய இந்த மகாபத்திரத்திலிருந்து நான் உன்னை தப்புவிப்பேன். वो कलीसिया से कहता है कि पृथ्वी पर आने वाले वेदना से मैं तुझे बचाऊंगा Praise the Lord. हालेलुया சொல்லுங்க. மகாபத்திரத்திலிருந்து நம்மளை தப்புவிக்க போறாரு. महा विपत्ति से परमेश्वर हमें बचाएगा மகாபத்திரம் சபைக்காக அல்ல. वो विपत्ति भरा समय कलीसिया के लिए नहीं மகாபத்திரம் விசுவாசிக்காக அல்ல. वो विश्वासियों के लिए नहीं நாம் எல்லாரும் ரொம்ப பாக்கியவான்கள். हम सब भाग्यवान हैं ரட்சிக்கப்படாதவன் தான் அல்லேலூயா மகாபத்திரத்துல போய் கிடப்பார். जो लोग उद्धार नहीं पाए वही महाविपत्ति समय में ஆனால் होंगे ரட்சிக்கப்பட்டு கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகள் பரலோகத்தில் ஆராதிப்பார்கள். लेकिन उद्धार पाए लोग स्वर्ग में जाकर उसकी आराधना करेंगे அல்லேலூயா. हालेलुया இன்னைக்கு ஏன் அந்தி கிறிஸ்து வர முடியல? आज क्यों मसीह विरोधी आ नहीं पा रहा ஏன் இந்த அந்தி கிறிஸ்து இந்த பூமியில வந்து ஆட்சி செய்ய முடியல?
क्यों मसीह विरोधी पृथ्वी पर आकर राज्य नहीं कर पा रहा? அதுக்கு ஏதோ ஒன்னு தடையா இருக்கிறது என்று வேதத்துல பார்க்கிறோம். उसके लिए कुछ एक बात रुकावट है. நீங்க 2 தெசலோனிக்கேயர் 2:7 வாசித்தால், दूसरा तेसलोनिके दूसरा अध्याय का 7 वचन. 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல வாசிக்கிறோம். दूसरा तेसलोनिके दूसरा अध्याय 7वां वचन. அல்ல தடை செய்கிறவன் நீக்கப்பட்டால் ஒழிய. और जब तक वो रुकावट लाने वाला हटा न जाए. நீங்க 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலிருந்தே வாசித்துட்டு வந்தா அந்த கிறிஸ்துவை பற்றியே நாம் வாசித்துட்டு வருவோம். दूसरा तेसलोनिके दूसरा अध्याय का 4वां वचन के आगे से मसीह विरोधी के बारे में पढ़ सकते அவன் हैं. இப்பொழுதே வெளிப்பட்டிருக்கிறான். वो अभी से प्रकट हो गया. அவனுடைய கிரியைகள் இப்பொழுதே நடந்துட்டு இருக்கு, அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு. उसकी क्रियाएं अभी से यहाँ चल रहा है. ஆனால் முழுமையா இந்த பூமியில ஆட்சி செய்ய அவனால முடியல. लेकिन पूर्ण तरीके से पृथ्वी में काम नहीं कर पा காரணம் रहा. அவனை தடுக்கிற ஏதோ ஒரு வல்லமை இருக்கிறது. क्योंकि इसे रोकने वाला कोई एक सामर्थ है. என்னது தடுக்கிறது? और क्या वो रोक रहा? சபை அவன் அல்லேலூயா அதிகாரம் செலுத்த முடியாதபடிக்கு இந்த பூமியில ஒரு தடைகளாய் और நிற்கிறது. कलिसिया उसके लिए एक रुकावट है ताकि वो काम नहीं कर पाए. Praise the Lord. हालेलुया. எத்தனை சொல்ற நாங்க இந்த பூமியில விசுவாசிகளா இருக்கிற வரைக்கும், சபையா இருக்கிற வரைக்கும் அல்லேலூயா அந்த கிறிஸ்துக்கு வேலை கிடையாதுன்னு और சொல்றாங்க. कहते लोग कहते हैं कि हम जब एक कलीसिया जैसे पृथ्वी पर है तो मसीह विरोधी काम नहीं कर அந்த सकता. கிறிஸ்துக்கோ மகாபத்திர காலத்துக்கோ இடமே கிடையாது. मसीह विरोधी और महाविपत्ति समय के लिए कोई जगह नहीं. காரணம் தடை செய்கிறது அல்லேலூயா ஆமே சபையும் ஆவியானவருமாய் இருக்கு. क्योंकि उसे रोकने के लिए हम लोग जो विश्वासी और कलिसिया है. அப்ப 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல तो दूसरा अध्याय 7वां वचन 2 है. தெசலோனிக்கேயர் 2:7 दूसरा तेसलोनिके 2 के 7 में. தடை செய்கிறவன் என்ன செய்யப்பட வேண்டுமா? நடுவில் இருந்து நீக்கப்பட வேண்டும். और जो रुकावट को लाता है उसे बीच से हटा दिया जाना அந்த चाहिए. நீக்கப்பட வேண்டும் என்பதுதான் இயேசு கிறிஸ்துவின் வருகையிலே சபை எடுத்துக்கொள்ளப்படும். और उसे हटाने के बारे में यीशु मसीह जब पृथ्वी पर यीशु मसीह जब बादलों पर उठाएंगे. சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட உடனே அவனுக்கு இருந்த தடை எல்லாம் மாறி போகிறது. जब कलीसिया उठा लिया जाएगा तो उसे मसीह विरोधी को रोकने वाला सब हट जाएगा. அல்லேலூயா. हालेलुया. அதுக்கப்புறம் பூமியில அவன் வல்லமையாய் கிரியை செய்ய ஆரம்பிப்பான். उसके बाद वो सामर्थ के साथ पृथ्वी में काम कर सकता பூமி है. முழுவதும் அவனுடைய கைக்குள்ள வந்துரும். पूरा पृथ्वी उसके राज्य में होगा. ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். அந்த நாட்களை நம்மள பரலோகத்துல வச்சு ஆசீர்வதிக்க விரும்புகிறார். और परमेश्वर को धन्यवाद देने की उन दिनों में परमेश्वर स्वर्ग में रख के हमें आशीष करेगा. அல்லேலூயா. हालेलुया. ரகசிய வரைக்கும், गुप्त आगमन के लिए இரண்டாவது வரைக்கும், और दूसरे आगमन के लिए இடைப்பட்ட வருஷங்கள் எத்தனை வருஷங்கள் பார்க்கிறோம்? 7 வருஷங்கள். बीच में जो 7 वर्ष है. இந்த 7 வருஷங்கள் யாருடைய ஆட்சி காலம்? 7 वर्ष किसका राज्य होगा? அந்திகிறிஸ்துடைய ஆட்சி காலம். मसीह विरोधी का राज्य होगा. இரண்டாவது வருகையில लेकिन दूसरा आगमन में அவர் மத்திய ஆகாயத்தில் அல்ல, அவர் பூமிக்கே வர போறார். वो बादलों पर नहीं कि पृथ्वी पर आ जाएगा. எத்தனை பேர் பூமிக்கே இயேசு வருவார்? कहते लोग कहते हैं कि पृथ्वी पर यीशु आ जाएंगे. அது அல்லேலூயா. நீங்க சக்கரியாவின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல वो வாசிக்கலாம். जकरिया 14 अध्याय का 4वां वचन में पढ़ सकते சக்கரியாவின் हैं. புத்தகம் 14:4 வாசித்தால், जकरिया 14 के 4 में அந்நாளிலே அவருடைய பாதங்கள் எங்கே வந்து நிற்குமா? அது எருசலேமுக்கு கிழக்கே இருக்கிற ஒலிவ மலை மேல வந்து நிற்கும். और उस दिन में उसके पांव उस जैतून के पर्वत पर होंगे. பழைய ஏற்பாட்டுல கடைசி புத்தகத்துக்கு முந்தின புத்தகம். और पुराने नियम में जो आखिरी पुस्तक के पहला पुस्तक சக்கரியாவின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் அல்லேலூயா 4வது வசனம். जकरिया 14 का 4. அந்நாளிலே அவருடைய பாதங்கள் எருசலேமுக்கு கிழக்கே இருக்கிற ஒலிவ மலையின் மேல வந்து நிற்கும். ரபா. उस दिन में यरूशलेम के पूरब की ओर जो पर्वत है उस जैतून का उस पर இரண்டாவது होगा. வருகையில இயேசு கிறிஸ்து பூமிக்கு வரும்போது எங்க வந்து நிற்பாரு? दूसरे आगमन में यीशु मसीह कहां पर पृथ्वी पर எங்க வந்து आएंगे? நிற்பாரு? कहां पर आएंगे? ஒலிவ மலை மேல வந்து நிற்பாரு. उस जैतून के पेड़ के ऊपर आएंगे. நாமும் அவரோடு கூட வருவோம். और हम भी उसके साथ आएंगे. Praise the Lord. प्रभु की स्तुति हो. அப்ப அவர் வந்து நிற்கும் போது तो जब वो आकर खड़े रहेंगे, ஏன் அவர் ஒலிவ மலைக்கு வரணும்? क्यों उस जैतून के पर्वत पर आना है? உலகத்துல எத்தனையோ மலைகள் இருக்கு, அங்க வரக்கன்னா அங்க இருந்தா இயேசு மேல போனார். क्योंकि वहां पर ही से यीशु उठाए गए थे. லூக்கா 24:50-51 நீங்கள் வாசித்தால், लूका 24 का 50-51 அந்த வசனங்களை வாசி. 24வது வசனம் அதிகாரத்துல 24 अध्याय का 50 या 59 वचन को पढ़ेंगे तो அல்லேலூயா. இந்த இயேசு கிறிஸ்து மேல போனபோது जब यीशु मसीह उठा लिए गए தம்முடைய சீஷர்களை பெத்தானியாவுக்கு வெளியில வச்சு ஆசீர்வதிச்சார். அப்படியே போயிட்டார். और शिष्य को बेतानी के बाहर आशीष करके ऊपर चले गए. பெத்தானியா என்கிற ஊரும் கெச்சமனே காடனும் ஒலிவ மலை மேல தான் இருக்குது. वो गेत्सेमने बगीचा और बेतानी सब उस ओलिव पर्वत पर ही है. அவர் அந்த மலை மேல இருந்ததா மேல எடுத்துக்கொள்ளப்பட்டார். उसी पर्वत के ऊपर से वो उठा लिए गए थे. அவர் எந்த மலையிலிருந்து மேல போனாரோ அதே மலையில வந்து நிக்க போறார். जिस पर्वत से वो उठा लिए गए थे उसी पर्वत पर वो आएंगे. அப்ப இயேசு கிறிஸ்து இரண்டாவது வருகையில பூமிக்கு வந்த உடனே तो यीशु मसीह दूसरा आगमन जब पृथ्वी पर आए, அவரை தடுக்கும்படியாய் அவர் அதை ஆட்சி செய்ய முடியாதபடிக்கு அந்த கிறிஸ்து எல்லா ராணுவத்தையும் தன்னோடு சேர்த்துக் கொள்வார். तो उससे रोकने के लिए मसीह विरोधी सारा सेना को इकट्ठा करेगा. ஆமா, அன்னைக்கு இயேசுவோடு யுத்தம் பண்ண அந்த கிறிஸ்து வந்துருவார். और उस दिन यीशु से लड़ने के लिए मसीह विरोधी आ जाएगा. அப்போ ஒரு இடத்துல வச்சு யுத்தம் நடக்கும், இயேசுக்கும் அந்த கிறிஸ்துக்கும். तब एक जगह पर यीशु और मसीह विरोधी का एक लड़ाई होगा. அந்த இடத்துக்கு பேரு
வசனத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. वो जगह का नाम वचन में दिया गया. வெளிப்படுத்தல் 16:16. प्रकाशित वाक्य 24 का 24. சொல்லுங்க, வாய் திறந்து வெளிப்படுத்தல் 16:16. प्रकाशित वाक्य 16 अध्याय का 16 அந்த वचन. இடத்துக்கு பேர் என்ன பேர் அங்க கொடுக்கப்பட்டிருக்கு? அர்மகதோன். वो 16 वचन में अर्मगदोन नाम है. அந்த கிறிஸ்துக்கும் இயேசு கிறிஸ்துக்கும் அந்த இரண்டாவது வருகையில நடக்க போகிற யுத்தம் அர்மகதோன் என்கிற இடத்துல நடக்கும். और मसीह विरोधी और यीशु के बीच में जो लड़ाई युद्ध होगा वो 16 अध्याय 16 वचन में अर्मगदोन में होगा. அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா, हालेलुया. அப்பொழுது இயேசப்பா யுத்தம் பண்ணுவார். तब यीशु वहां पर लड़ेंगे. என்ன நடக்கும்? और क्या होगा? ஆமென். அந்த கிறிஸ்துடைய சேனைக்கு என்ன நடக்கும்? मसीह विरोधी की सेना के साथ क्या होगा? மூணு காரியங்களை நாம வாசிக்கிறோம். 3 कामों को हम देखते हैं. அல்ல சக்கரியா 14ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல வாசிக்கிறோம். जकरिया 14 के 12 में अगर पढ़ेंगे, 14ஆம் அதிகாரம் சக்கரியாவுல 12வது வசனத்துல जकरिया 14 के 12 में அல்ல என்ன வாசிக்கிறோம்? அல்லேலூயா, ஆமென். இந்த சேனை அந்திகிறிஸ்துடைய சேனையெல்லாம் வந்து நிற்கும். और मसीह विरोधी का அவர்கள் கால் ஊனி நிற்கும் போது அவருடைய சதை என்ன ஆகி போகுமா? சதை அழிஞ்சு போகும்னா சதையெல்லாம் போயிடும். கிட்னி போயிடும், லிவர் போயிடும், ஹார்ட் போயிடும், எல்லாம் போயிடும். சதையை அழிச்சு போயிடும். और चमड़ा सड़ गया मतलब पूरा किडनी लिवर सब खराब हो जाएगा. ரெண்டாவது கண்ணு என்ன ஆகி போகுமா? கண்ணு குழியிலே. और जो आंखें वो अंदर चले जाएंगे. ரெண்டு கண்ணும் ஓட்ட தான் தெரியும். और फिर दोनों जो आंखें ऐसे खड्डे जैसा दिखाई ஒண்ணுமே देंगे இருக்காது. और कुछ भी नहीं होगा. மூணாவது நாக்கு என்ன ஆகி போகுமா? அடே வாயில நாக்கு அலண்டு உள்ள போயிடும். और जीभ मुंह के अंदर ही सड़कर चला जाएगा. இப்போ அதுல லட்சக்கணக்கான இந்த ராணுவ வீரர்கள் வந்து நிற்கும் போது இது சம்பவிச்சிருச்சுன்னு வைங்க. अभी लाखों युद्ध भूमि में जब खड़े अगर ऐसा हो जाता அப்ப है அந்த யுத்தம் எத்தனை நாள் நடக்கும்? तो वो युद्ध कितने दिनों का चलेगा? எத்தனை நாள் அந்த யுத்தம் நடக்கும்? कितने दिन चलेगा? அல்லேலூயா. हालेलुया. நான் சொல்றேன், இந்த யுத்தத்துக்கு இரண்டாவது உலக போர் மாதிரி தேவையே கிடையாது. मैं कहता हूं कि इस युद्ध के लिए दूसरी महायुद्ध जैसे सेना नहीं चाहिए. இரண்டாவது உலக போர் 1941 ல இருந்து 1945 வரைக்கும் நடந்துட்டு இருந்தாரு. और वो 1941 से लेकर 46 तक चला. ஆனா சொல்லுங்க, அர்மகதோன் யுத்தம் ஒரே நாளையில முடிஞ்சு போய் எத்தனை பேர் விசுவாசிக்கிறாங்க? लेकिन कितने लोग कहते हैं कि अर्मगदोन का लड़ाई एक दिन में भी खत्म हो सकता பக்கத்துல है? கை கொடுத்துல அர்மகதோன் யுத்தம் ஒரு நாள் தான். और कहो कि अर्मगदोन का लड़ाई एक ही दिन का. இப்படி நீங்க சொல்லுங்க. நம்ம யுத்தம் ரொம்ப நாளைக்கு, हमारी युद्ध तो बहुत दिनों की है. ஆனா அர்மகதோன் யுத்தம் ஒரு நாள் தான். लेकिन अर्मगदोन की लड़ाई एक ही दिन. நம்ம யுத்தம் வாழ்நாள் முழுவதும். शायद हमारा लड़ाई जीवन भर. ஆனா அர்மகதோன் யுத்தம் ஒரே நாள் தான். लेकिन वो अर्मगदोन की लड़ाई एक दिन. அல்லேலூயா. हालेलुया. அந்த யுத்தத்துல இயேசு ஜெயிப்பார். उस युद्ध में यीशु का जय எத்தனை होगा. பேர் அந்த கிறிஸ்து தோத்து போயிடுவார்? ये लोग कहते हैं मसीह विरोधी हार जाएगा. அப்ப இயேசப்பா அந்த கிறிஸ்து என்ன பண்ணுவாரு? तो यीशु मसीह उस मसीह विरोधी का क्या करेंगे? என்ன பண்ணுவாரு? और क्या அந்த கன்னத்துல ரெண்டு போட்டு அந்த விரட்டி விட்டு வருவார். और क्या ऐसे मार के छोड़ देंगे? வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 20வது வசனத்துல வாசிக்கிறோம். प्रकाशित वाक्य 19 के 20 में. 19:20 வாசித்தால் प्रकाशित वाक्य 19:20. அப்பொழுது அந்த மிருகம் என்பது அந்த கிறிஸ்து அவன் பிடிக்கப்பட்டது. மிருக அற்புதங்களால் தரித்தவர்களையும் வழங்கினவர்களையும் கள்ளத்திற்கு பாருங்க, ரெண்டு பேரை குறிப்பிடுகிறார். और यहाँ पर दो लोगों के बारे में कहा गया. ஒன்னு அந்த கிறிஸ்துவும் கள்ளத்திற்கதரிசியும் ஏசப்பா தூக்கி எங்க போட்டுருவாரு? கந்தகம் எரிகிற அக்கினி கடல்ல உயிரோட ஏசப்பா. और मसीह विरोधी झूठे भविष्य को उठाकर उस आग में फेंक देंगे. அல்லேலூயா. हालेलुया. அப்போ 1000 வருஷ ஆட்சிக்கு முன்னால, तो 1000 वर्ष के राज्य से पहले இயேசு கிறிஸ்துவின் இரண்டாவது வருகையிலேயே அந்த கிறிஸ்துவும் கள்ளத்திற்கதரிசியும் நாளையா எங்க போயிடுவாங்க? அக்கினி எரிகிற கடலுக்குள்ள तो போயிடுவாங்க. यीशु मसीह के दूसरे आगमन में वो मसीह विरोधी और झूठे भविष्यवक्ता फेंक दिए அப்ப जाएंगे. மூணு பேர்ல இனி எத்தனை பேர் இருக்கறா? तो अभी बचा कौन? சாத்தான் அந்த கிறிஸ்து கள்ளத்திற்கு. இந்த மூணு பேர்ல இப்ப ரெண்டு பேர் தூக்கி எறிஞ்சாச்சு. और शैतान मसीह विरोधी और झूठे भविष्यवक्ता में 2 जन को फेंक दिया गया. இனி மெயினா இருக்கிற ஒரு ஆள் இருக்கிறான். और अभी अंत में एक और है. அவன் பெரிய சாத்தான். और वो बड़ा शैतान. அவனையும் ஏசப்பா தூக்கி போட்டுருவார். और उससे भी यीशु फेंक देंगे. அல்லேலூயா. அது எப்ப நடக்கும்? और वो कभी घटेगा. இந்த ரெண்டு பேரையும் 1000 வருஷ ஆட்சிக்கு முன்னாலே தூக்கி போட்டுருவாரு. और इन दोनों को 1000 वर्ष के पहले फेंक देंगे. ஆனா மூணாவது ஒருத்தனுக்கான சாத்தான் அவன் 1000 வருஷ ஆட்சிக்கு பிறகு தூக்கி போட்டுருவாரு. लेकिन शैतान को वो 1000 वर्ष के राज्य के बाद फेंकेंगे. 20ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தல்ல. प्रकाशित वाक्य 20वां अध्याय. வெளிப்படுத்தல் 20:10 என்ன வாசிக்கிறோம்? 20 के 10 में. அல்லேலூயா. 20ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல பிசாசானவன் சாத்தானானவன் மிருகமும் கள்ளத்திற்கதரிசியும் கிடக்கிற அதே அக்கினி கந்தம் எரிகிற கடல்ல என்ன செய்யப்படுவான்? அதே சாத்தானையும் தூக்கி போடுவார். और उसी आग में वो शैतान को भी फेंक दिया जाएगा. அதோடு சாத்தான் அந்திகிறிஸ்து எல்லாம் முடிவுக்கு வந்துருவாங்க. பஸ் शैतान और मसीह विरोधी सब अंत का हो जाएगा. அல்லேலூயா. हालेलुया. எத்தனை பேர் விசுவாசிக்கிறார்? कितने लोग विश्वास करते हैं? சாத்தான் அந்திகிறிஸ்து எல்லாத்தையும் முடிவு கொண்டு வந்துறான். शैतान मसीह विरोधी सब का अंत होगा.
பிரைஸ் தி லார்ட். हालेलुया। அப்ப என்ன நடக்கும்? तब क्या होगा? அந்தி கிறிஸ்து ஆட்சி முடிஞ்சு போச்சுன்னா என்ன என்ன मसीह विरोधी का राज खत्म तो क्या होगा? என்ன நடக்கும்? क्या होगा? என்ன நடக்கும்? और क्या होगा? அந்தி கிறிஸ்துடைய ஆட்சி முடிஞ்சிருச்சு, அவன் போயிட்டு அரபாஸ். मसीह विरोधी का राज अगर खत्म हो जाता என்ன है நடக்கும்? तब क्या होगा? அப்பதான் ஒரு காரியம் நடக்கும். और तभी एक बात होगा। நீங்க 11ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தல்ல, और प्रकाशित वाक्य 11 अध्याय, வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல வாசிக்கிறோம். प्रकाशित वाक्य 11 का 15, அப்பொழுது பூமியில் உள்ள எல்லா ராஜ்யங்களும், तब पृथ्वी का सभी राज्य, பூமியில் உள்ள எத்தனை ராஜ்யங்கள்? உலகத்தில் உள்ள எல்லா ராஜ்யங்களும், और पृथ्वी का सभी राज्य யாருடைய ராஜ்யங்களாய் பேரும்? அல்லையா, யாருடைய ராஜ்யங்களா? கர்த்தருக்கோ அப்படியே கிறிஸ்துவுக்குரிய ராஜ்யமாய் போவார். वो मसीह राज्य बन जाएगा। எத்தனை பேர் கிறிஸ்துவின் ராஜ்யமாய் மாறி? ये लोग कहते हैं कि मसीह राज्य वो बन जाएगा। இன்னைக்கு உன் நாட்டுக்கு நீ பல பேர் வச்சு பார்க்கலாம். और आज आपके देश के लिए बहुत लोगों को आप रख सकते हैं, அந்த நாடு இந்த நாடு எந்த நாடு நீ வச்சு பார்க்கலாம். और कोई भी देश वो जगह ऐसा कह सकते ஆனால் हैं। இயேசப்பா அவருடைய இரண்டாவது வருகைக்கு பிறகு ஒரே ஒரு பேர் தான் இருக்கும். लेकिन यीशु मसीह के दूसरे आगमन के बाद एक ही नाम होगा, கிறிஸ்துவின் நாடு, मसीह राज्य। எத்தனை பேர் எல்லா நாடும் என்ன நாடு என்று அழைக்கப்படுகிறோம்? और सभी राज्य मसीह का राज्य कहा जाएगा। பிரைஸ் தி லார்ட். हालेलुया, हालेलुया, हालेलुया। எத்தனை பேர் எல்லா நாடும் கிறிஸ்தவ நாடு என்று और அழைக்கப்படுகிறது? कितने लोग कहते हैं सभी जगह मसीह का होगा। நான் அந்த தேசத்துல போய் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்தார். उस देश पे बहुत आश्चर्य की बात यह थी, என்கிட்ட சண்டே ஸ்கூல் படிச்ச ஒரு பிள்ளை இருந்தார். और मेरे अंडर एक संडे स्कूल की बच्ची थी, ரொம்ப இந்த அல்லவே பாம்பேல கஷ்டப்பட்டு வாழ்ந்தாங்க அந்த குடும்பம். और बम्बई में बहुत ही तकलीफों के साथ वो ஆனா थी। இன்னைக்கு லண்டன் பகுதியில் அவளை கர்த்தர் ஆசீர்வதிச்சு வச்சிருக்காரு. और लंदन में इन दिनों में प्रभु ने उसे आशीष करके रखा है, அவளுக்கு ஒரு காரு, அவ புருஷனுக்கு ஒரு காரு, அல்ல பெரிய வீட்டை கர்த்தர் கொடுத்திருக்காரு. और उसको और उसके पति दोनों को एक गाड़ी देकर एक बड़ा घर भी परमिशन ने वहां दिया है। ரெண்டு மணி நேரம் டிராவல் பண்ணி என்னை சந்திக்க வந்தாங்க. और 2-3 घंटे का सफर करके वो मुझसे मुलाकात करने आए थे। அல்லேலூயா, ஆமே. எத்தனை பேரு கர்த்தர் நல்லவர்? और कितने लोग कहते हैं परमेश्वर भला है। சொன்னா பாஸ்டர் அடுத்த இடம் வரும்போது ஒரு 3 நாளாவது எங்க வீட்டுல நீங்க தங்கணும் அப்படின்னாரு. और उन्होंने कहा अगली बार जब आएंगे तो हमारे घर कम से कम 3-4 दिन ठहर के जाइए, நாங்களே உங்களை ஏர்போர்ட்ல கொண்டு போய் விடுவோம் அவள. और हम आपको छोड़ने के लिए आएंगे। அல்லேலூயா, हालेलुया। ஆமே. ஆனால் ரொம்ப துக்கமான ஒரு வார்த்தை அரபஸ். लेकिन बहुत ही एक दुखी करने वाला एक बात அவங்க उन्होंने இருக்கிற ஏரியாவுல कहा। उनके रहने वाले जगह पर ஒரு காலத்துல 3000 சபைகள் இருந்ததா. और एक समय में 3000 कलीसियाएं थे। அல்லேலூயா, ஆமே. 3000 300 சபைகள், பெரிய சபைகள் இருந்துச்சு. 3000 या 300 को जैसा कलीसिया वो बोली थी। ஆனா இன்னைக்கு விரல் விட்டு எண்ணலாமா? लेकिन आज उंगलियों से गिन सकते ऐसे में 4 हो गए। 5 3ன்னு சொல்லி விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு சபைகள். और 4 या 5 ऐसे गिन के कलीसिया बता सकते हैं। அல்லேலூயா, அங்க இருக்கிற ஆவிக்குரிய நிலைமை மங்கி போனது. उधर का आत्मिक स्थिति सब खराब हो गया। அல்லேலூயா, ஆமென். நீங்க எடுத்து பார்த்தால் 53% அந்த அல்லேலூயா பிரிட்டிஷ் அந்த இங்கிலாந்து தேசத்துல 53% பேர் சொல்றாங்க எந்த தெய்வத்திலையும் அவங்க ஆமென் நம்பிக்கை இல்லைங்கறார் அரபஸ். और जो लंदन में कम से कम 53 लोग ऐसा प्रतिशत कहते हैं हम किसी भी देवता पर विश्वास करते हैं। அங்கிருந்துதான் சுவிசேஷம் உலகம் முழுவதும் போச்சு. एक ऐसा समय जब वहां से सुसमाचार सब जगह बांटा, ஆனால் இன்னைக்கு அந்த நிலைமை பரிதாபமாய் लेकिन கிடக்கிறது. आज वहां का परिस्थिति खराब हो गया। அதுக்கு காரணம் என்ன? उसका कारण क्या है? அந்த தேசத்துல பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்க வேண்டியதை அவங்க சொல்லி கொடுக்காம उस விட்டுட்டாங்க. देश में माता पिता ने बच्चों को जो सिखाना है वो सिखाया नहीं, அதனால தேவனை அறியாத வேறொரு சந்ததி இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறது. इसलिए परमेश्वर को ना जानने वाला दूसरा एक पीढ़ी वहां आ गया है। ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு பெரிய பொறுப்பை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். और प्रियो परमेश्वर ने आपको एक बड़ा जिम्मेदारी को दिया। எத்தனை பேர் என் பிள்ளைகளை குறித்து எனக்கு ஒரு பாரத்தை தாங்க? कहते लोग कहते हैं कि मेरे बच्चों के बारे में एक बोझ को मुझे देना, ஆண்டவரே உமக்கென்று நிக்கணும் அல்லவா? कि तेरे लिए वो खड़े रहे। அல்லேலூயா, நாங்க செத்து போனாலும் உமக்கென்று அவர்கள் பிரயோஜனமாய் நிக்கணும் ஆண்டவரே. हमारे मृत्यु के बाद भी वो लोग आपके लिए खड़े रहना चाहिए। கொஞ்சம் கையை வைத்து சொல்லுங்க ஆண்டவரே. அல்லேலூயா, थोड़ा हाथ उठाकर कहो அல்லேலூயா, பிள்ளைகள் உமக்காய் வாழ வேண்டும். हमारे बच्चे आपके लिए खड़े रहना चाहिए, ஆவிக்குரிய பிள்ளைகளாய் பரிசுத்தத்தோடு வாழ வேண்டும். और आत्मिक बच्चे जैसे पवित्रता के साथ रहना चाहिए, பரிசுத்தத்தோடு வாழ வேண்டும். पवित्रता के साथ रहना चाहिए। அல்லேலூயா. हालेलुया। பெற்றோர்கள் சொல்லணும். और माता पिता कहना चाहिए, அவன் குடுமி வச்சுக்கிட்டு வீட்டுக்கு வந்தாங்கன்னா ஒழுங்கா வெட்டிட்டு வான்னு சொல்லணும் அல்லவா? और छोटे से ऐसे बाल पीछे रखेंगे तो काट के आने कहना அவன் चाहिए। இங்க ஒரு பை அங்க ஒரு பை அல்லேலூயா, தோலெல்லாம் தொங்க போட்டு வந்து சொல்லணும், இதை தூர போட்டு வான்னு சொல்லணும். சொல்ல வேண்டிய பொறுப்பு और பெற்றோர்களுக்கு जो இருக்கு. बोलने के बातों को माता पिता कहना चाहिए, எத்தனை பேர் சொல்ல வேண்டிய பொறுப்பு பெற்றோர்களுக்கு और இருக்கு? कितने लोग कहते हैं बोलने वाला जिम्मेदारी माता पिता को होना चाहिए। ஃப்ரீயா விட்டாச்சுன்னா கடைசிக்கு ஃப்ரீயாவே போயிடும். और डीले छोड़ देंगे तो फिर बहुत ही डीले हो जाएंगे। பெரம்பை கையாடாதவன் தன் மகன் என்ன செய்கிறானா? பயக்கிறான் அல்லவா?
और जो प्रेम नहीं करता वो अपने बच्चों को छोड़ देता है। இன்னைக்கு நீங்க அடிச்சா நாளைக்கு உங்களுக்கு அவங்க ஆசீர்வாதம் अगर आज उन्हें शिक्षा देंगे तो कल आपके लिए आशीष की बात இன்னைக்கு होगी। நீங்க அடிச்சு வளர்க்கலனா நாளைக்கு உங்களை அடிச்சு பாப்பா और आज अगर मार के बड़ा नहीं करेंगे तो वो कल आपको मार के रखेगा। ஹalleluya हालेलुया। அடிப்பானா அடிப்பாளா क्या कल के दिन मारेगा या नहीं? ஏடின்னு சொன்னா என்னடின்னு பேசக்கூடிய அளவுக்கு நிற்கும் क्या पूछेगा तो क्या रे बोलेगा। ஹalleluya हालेलुया। சொல்லு கர்த்தர் நல்லவர் ஆண்டவா कहो कि परमेश्वर भला है। ஆண்டவரே உம்மை அறியாத சந்ததியாய் வளரக்கூடாது परमेश्वर तुझे ना जानने वाले पीढ़ी जैसा नहीं रहना உம்மை चाहिए। அறிந்து வளருகிற சந்ததியாய் तुझे நிற்க जानकर रहने वाले एक पीढ़ी जैसा நீர் रहना யார் चाहिए। என்று அறிந்து கொள்ள வேண்டும் तू कौन है करके जानना चाहिए। ஹalleluya हालेलुया। அத இங்க பார்க்கிறோம் கிறிஸ்துவின் தேசமாய் மாறி और போகும் वही हम देखते हैं कि मसीह का राज्य देश जैसा हो சொல்லுங்க जाएगा। கிறிஸ்துவின் தேசங்களாய் மாறி कहो போகும் कि मसीह देश जैसा बन जाएगा। ஆமென் हालेलुया। ஹalleluya हालेलुया। நாம் இப்ப வாசித்த இந்த 4ஆம் அதிகாரம் முதலாவது வசனம் अब हमने जो 14 अध्याय पहला वचन को पढ़ा, ரகசிய வரைக்காய் வானம் திறக்கப்படுகிறது गुप्त आगमन के लिए वो स्वर खुला। இந்த வானம் எப்பமெல்லாம் திறக்கப்படுகிறது என்றால் जब कभी ये स्वर खुलता है, ஒன்று ஞானசானம் எடுத்த பிள்ளைகளுக்காய் வானம் एक திறக்கப்படுகிறது बपतिस्मा लेने वाले बच्चों के लिए खुलता है। நீங்க மத்தேயு 3:16ல मत्ती 3:16 में இயேசு அல்லேலூயா அவர் என்ன செய்தாரு यीशु मसीह ने क्या किया? அவர் ஞானசானம் எடுத்து கரையேறினார் ரபா और बपतिस्मा लेकर वो बाहर आए। அப்பொழுது வானம் என்ன செய்யப்பட்டது திறக்கப்பட்டது तब वो स्वर्ग उसके लिए खुल गया। சொல்லுங்க ஞானசானம் எடுத்த பிள்ளைகளுக்கு வானம் திறக்கப்படுகிறது कहो कि स्वर्ग जो बपतिस्मा लेते हैं उनके लिए स्वर्ग खुलता है। சபைக்குள்ள நீங்க 5 வருஷம் வந்துட்டு ஞானசானம் எடுக்கலன்னு சொன்னா कलीसिया में 5 वर्ष आकर अगर बपतिस्मा नहीं लेते हैं இன்னைக்கும் அல்லேலூயா வானம் உங்களுக்கு எப்படிப்பட்டதா இருக்கு பரலோகம் எப்படி இருக்கு பூட்டப்பட்டதா तो இருக்கு आज भी स्वर्ग आपके लिए बंद है। இன்னைக்காவது நீங்க ஒப்பு கொடுங்க और कम से कम आज समर्पण करो। இன்னைக்காவது நீங்க சொல்லுங்க कम से कम आज आप प्रभु से कह पाए இயேசுப்பா நான் ஞானசானம் எடுத்து உமக்கு சாட்சியான வாழ कि यीशु मसीह बपतिस्मा लेकर मैं तेरे लिए खड़ा रहूंगा। எத்தனை பேர் இன்னைக்காவது நான் சொல்றேங்கிறீங்க कितने लोग कहते हैं कम से कम आज मैं कहता हूँ। கையை தூக்கி சொல்லுங்க ரபா थोड़ा हाथ रख நான் ஞானசானம் எடுத்துறேன் मैं बपतिस्मा लेकर நான் ஞானசானம் எடுத்துறேன் मैं बपतिस्मा நான் लेकर கர்த்தருக்குன்னு வாழணும் ரபா. परमेश्वर के लिए जीना चाहिए। அப்படி இல்லனா பரலோகம் பூட்டப்பட்டு கிடக்கும் உங்களுக்கு अगर ऐसा नहीं तो स्वर्ग आपके लिए बंद रहेगा। அல்லேலூயா हालेलुया। ஆமே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அல்லவா परमेश्वर का धन्यवाद। சகோதரிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக और बहन परमेश्वर आपको आशीष சகோதரி करे। கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக परमेश्वर आपको आशीष करे। அடுத்து எப்ப ஞானசானம் அது இருக்குதோ அப்ப நீங்க ஒப்பு கொடுத்து எடுங்க கர்த்தர் உங்களை और ஆசீர்வதிப்பாராக अगला जब बपतिस्मा को आप समर्पण करके लीजिए परमेश्वर आपको आशीष ரெண்டு करेगा। சகோதரிகள் கை தூக்கி இருக்கிறாங்க और 2 बहनों ने हाथों को उठाया। இன்னும் நான் பேர் சொல்லி சொல்ல விரும்பல और अभी भी मैं नाम लेकर नहीं कहना चाहता ஆனால் இன்னும் ஒரு சில பேர் இருக்கிறீங்க ரபா. और फिर भी बहुत लोग अभी है। நம்ம சபைக்குள்ள எல்லாரும் ஞானசானம் எடுத்த பிள்ளைகளாய் கர்த்தரை ஆராதிக்கலாம் कलीसिया में सब लोग बपतिस्मा लेकर रहना चाहिए। ஆமென் हालेलुया। அல்லேலூயா हालेलुया। அல்லேலூயா हालेलुया। சொல்லுங்க ஞானசானம் எடுத்த பிள்ளைகளுக்கு பரலோகம் कहो திறக்கப்படுகிறது कि बपतिस्मा लिए लोगों के लिए स्वर्ग खुला है। அடுத்து ஜெபம் பண்ற பிள்ளைகளுக்காக பரலோகம் और திறக்கப்படுகிறது फिर लोग प्रार्थना करते हैं उनके लिए स्वर्ग खुला है। லூக்கா 3ஆம் அதிகாரத்துல लूका 3 अध्याय में லூக்கா 3ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசித்தார் लूका 3 के 29 में அல்லேலூயா ஏசப்பாவும் ஞானசானம் எடுத்தார் और यीशु मसीह ने भी बपतिस्मा को लिया। எல்லாரும் போயிட்டாங்க ஆனால் இயேசு என்ன செய்துகிட்டு இருந்தாராம் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார் सब लोग तो चले गए लेकिन यीशु मसीह वहां रुक गए லூக்கா प्रार्थना कर 3ஆம் रहे। அதிகாரம் 21வது வசனம் लूका 3 का 29। இயேசு ஜெபம் பண்ண போது என்ன நடந்தது வானம் திறக்கப்பட்டது जब यीशु ने प्रार्थना की तब वो स्वर्ग खुल गया। ஏசப்பா ஜெபம் பண்ணும்போது வானம் जब திறக்கப்பட்டது यीशु मसीह ने प्रार्थना किया स्वर्ग खुल गया। சொல்லுங்க செபிக்கிற பிள்ளைகளுக்காய் வானம் திறக்கப்படுகிறது कहो कि प्रार्थना करने वालों के लिए स्वर्ग खुल जाता சொல்லுங்க है। செபிக்கிற பிள்ளைகளுக்காய் வானம் திறக்கப்படுகிறது कहो कि प्रार्थना करने वालों के लिए स्वर्ग खुल जाता है। இதுவரைக்கும் ஜெபத்துல நேரம் செலவழிக்கலாம் நீங்க ஒப்புக்கணும் ஆண்டவரே நான் இன்னும் கொஞ்சம் அதிகமா நேரம் செலவழிச்சு ஜெபம் பண்ணணும் ரபா और कहते लोग कहते हैं कि अभी और प्रार्थना करके मैंने समय बिताना है। சில பேர் ரொம்ப பிரச்சனை இருந்தா தான் ரொம்ப ஜெபம் பண்ணுவாங்க कुछ लोग जब तकलीफें बहुत है तब प्रार्थना करते हैं। எல்லாம் நார்மலா ஓகேயா போய்கிட்டு இருக்கனா அப்புறம் ஜெபம் குறைஞ்சிரும் जब सब अच्छे से चलता है तो प्रार्थना कम हो जाता பிற है। மறுபடியும் ரெண்டு டென்ஷன் वந்த பிறகு தான் ஜெபம் பண்ண ஆரம்பிப்பாங்க फिर वापस कुछ तकलीफें या टेंशन आएंगे तो प्रार्थना करेंगे। டென்ஷன் கொடுத்துட்டே இருந்தா தான் ஜெபம் அவங்களுக்கு சில अगर थोड़े दुख देते जाए तो ही वो प्रार्थना करेंगे। ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துட்டே தான் ஜெபம் பண்றது ரபா और कुछ तकलीफें रहेंगे तो प्रार्थना करते நீங்க रहते हैं। அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம் लेकिन प्रेरितों का 10 में पढ़ेंगे तो அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல பேதுரு மேல் வீட்டுல ஏறினார் और प्रेरितों का 10 के 9 में पतरस ऊपर कमरे में गया। பேதுரு மேல் வீட்டுக்கு எதுக்கு ஏறினாரு और क्यों गया? அவர் போய் ஜெபம் பண்ணதுக்காக மேல் வீட்டுக்கு போனார் वहां पर प्रार्थना करने के लिए वो ऊपर गए மேல் வீட்டுல போய் 9வது வசனத்துல ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு और ऊपर जाके वो प्रार्थना करने लगे। அப்ப 11வது வசனத்துல நடந்த சம்பவம் என்னது फिर
வானம் திறந்திருக்கிறது 16 वचन में स्वर्ग खुल गया வானம் திறந்திருக்கிறதை और स्वर्ग खुले उन्होंने देखा ஜெபத்துல இருக்கும்போது பார்க்கறான் வானம் திறந்திருக்கிறதை और கண்டான் प्रार्थना करते हुए देखा कि स्वर्ग ऊपर खुल गया சொல்லுங்க ஞானசானம் எடுத்த பிள்ளைகளுக்கு வானம் திறந்திருக்கிறது कहो कि बपतिस्मा लेने वालों के लिए स्वर्ग खुलता है அல்லேலூயா இரண்டாவது ஆமென் ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு வானம் और दूसरा प्रार्थना करने वालों के लिए स्वर्ग खुलता है மூன்றாவதாக और तीसरा பாடுகளை உபத்திரவங்களை கடந்து போகிற பிள்ளைகளுக்கு வானம் जो திறக்கப்பட்டது दुख और वेदना को सहन करते हैं उन लोग के लिए वो स्वर्ग खुला है இதே அல்ல அப்போஸ்தலர் 7:56 வாசிக்கிறார் वही प्रेरितों का कार्य 7:56 में पढ़ते ஆமென் हैं அப்போஸ்தலர் 7:56 மிகுந்த உபத்திரவத்தில் கல்லெறிப்பட்டு கிடக்கும்போது அவன் மேலே வானத்தை அண்ணாந்து பார்த்தான் அங்கே வானங்கள் திறந்திருந்தது और 7:56 में जब दुख और तकलीफ वेदना और सामना किया तो स्वर्ग ऊपर खुला था கல்லெறிப்பட்டு காயப்பட்டு வேதனையோடு அங்க இருக்கும்போது அல்ல அவன் மேலே பார்க்குற வானம் அவனுக்காய் जब திறக்கப்பட்டது पत्थर फेंका गया और वेदना के साथ तो स्वर्ग की ओर देखा स्वर्ग खुला இதன் ஒரு விசுவாசத்துல ரொம்ப கஷ்டப்படுகிற பிள்ளைகளுக்காக வானம் ये लोग कहते हैं திறக்கப்பட்டது विश्वास में बहुत तकलीफ में जो दबे हैं उनके लिए स्वर्ग खुला रहता है இந்த நாளில் அவன் கஷ்டத்தோடு வேதனையோடு வந்திருக்கிற தேவ பிள்ளை आज जो तकलीफ और वेदना के सताए परमेश्वर के प्रिय இந்த பூமியில எல்லாம் அடைக்கப்பட்டு கிடக்கும் போது जब पृथ्वी में सब कुछ बंद पड़ा रहता है உங்களுக்காய் பரலோகம் திறக்கப்பட்டிருக்கிறது आपके लिए स्वर्ग खुला है அல்லேலூயா हालेलुया எத்தனை பேர் நான் மேல் நோக்கி பார்த்து ये लोग कहते हैं कि मैं ऊपर देखकर जीता हूं எனக்காய் திறக்கப்பட்டிருக்கிற வானத்தை பார்த்து मेरे ஆறுதல் लिए அடைவேன் खुला स्वर्ग को देखकर मैं तसल्ली पाऊंगा பிரைஸ் தி லார்ட் प्रभु की स्तुति हो ரொம்ப கஷ்டப்பட்டீங்கன்னா பரவாயில்லை बहुत तकलीफ हो तो भी चलेगा வானம் உங்களுக்கு உதவி செய்ய முடியாய் திறக்கப்பட்டு वो स्वर्ग आपके मदद के लिए खुला है வானம் உங்களுக்கு அற்புதம் செய்ய முடியாய் திறக்கப்பட்டு स्वर्ग आपके लिए अद्भुत के लिए खुला है உங்களுடைய ஜெபத்தை கேட்க முடியாய் வானம் திறக்கப்பட்டு हमारे प्रार्थना को उत्तर देने के लिए खुला है அல்லேலூயா हालेलुया வானம் திறக்கப்பட்ட ஒரு அனுபவம் और स्वर्ग खुले रहने का एक अनुभव நன்றி ஆண்டவரே कहो प्रभु धन्यवाद हो நீங்கள் கைவிடப்படுவதில்லை आप लोग त्यागे नहीं जाते நீங்கள் हैं வெட்கப்பட்டு போவதில்லை नहीं लज्जित होते हैं மேலே ஒரு வாசல் உங்களுக்காய் திறக்கப்பட்டு क्योंकि ऊपर एक द्वार आपके लिए खुला है ஜெபிக்கணும் ரபா उसके लिए प्रार्थना करना है ஞானஸ்நானம் எடுக்கணும் बपतिस्मा लेना है உபத்திரவங்களை கடந்து போகும்போது சோர்ந்து போயிடக்கூடாது वेदनाओं का सामना करे तो निराश नहीं होना है அதான் பின்னானதை மறந்து நீங்க என்ன செஞ்சுட்டே இருக்கணும் முன்னால போனா ரபா इसलिए बीते को भूलकर आगे की ओर देखना है பிரைஸ் தி லார்ட் हालेलुया சொல்லு நான் சோர்ந்து போக மாட்டேன் कहो कि मैं निराश नहीं होऊंगा நான் விட்டு கொடுத்துட மாட்டேன் मैं हार नहीं मानूंगा என்ன வந்தாலும் நான் கர்த்தருக்கு நிப்பேன் चाहे कुछ भी हो जाए मैं खड़े रहूंगा என்ன வந்தாலும் நிப்பேன் ரபா चाहे कुछ भी हो जाए खड़े रहूंगा அல்லேலூயா हालेलुया சில பேர் கொஞ்சம் பிரச்சனை வந்தாலே போயிருந்தாங்க और कुछ लोग थोड़ी सी तकलीफ में ही चले जाते हैं ஆனா சில பேர் சபைக்குள்ள எத்தனையோ பிரச்சனைகளை நீங்கள் போனாலும் கடந்து போயிருந்தாலும் இதுவரைக்கும் நிறுத்தினாரே நன்றி लेकिन कुछ लोग कलीसिया में कितना तकलीफ का सामना किया फिर भी खड़े हैं அல்லேலூயா हालेलुया உங்க பக்கத்துல கொஞ்சம் பாருங்க காலியா கிடக்கிற சீட்டை और बाजू में जो खाली जगह को आप देखिए அதுல யார் உட்கார்ந்து இருந்தது वहां पर कौन बैठा था யார் உட்கார்ந்து இருந்தது वहां पर कौन बैठे थे யாராவது உட்கார்ந்து இருந்தா காலியா கிடந்தா பாருங்க அல்லவா जो बैठे थे और वो खाली है ऐसा देखिए இந்த விக்கெட் ஏன் போயிருச்சு और ये क्यों विकेट चला गया இந்த விக்கெட் காலியான காரணம் என்ன और वो खाली होने का क्या काम हुआ நீங்க அங்க இருக்கிறீங்க அல்லவா और आप पीछे हैं அல்லேலூயா அது இங்கேயே நீங்க பாருங்க அது இருக்காரா இவங்க இருக்கிறத பத்தி சொல்ல வேண்டாம் வேற அல்லேலூயா வராமல் சோர்ந்து பின்வாங்கி போனவங்கள சொல்லணும் और जो लोग पीछे हट गए उनके बारे में कहो அப்படி யாராவது சபைக்குள்ள பின்வாங்கி போய் வராம கிடக்குறாங்களா क्या ऐसे कोई लोग हैं जो पीछे हट गए நிறைய கிடக்கு और बहुत से लोग हैं இந்த 2 மாசம் நான் அல்லேலூயா அமேன் வராதனால ஏதாவது எல்லாரும் வந்துட்டோம் பசம் எல்லாரும் வந்துட்டோம்னு எத்தனை பேர் சொல்றாங்க और पिछले 2 महीने में सब लोग आए कितने लोग कह सकते हैं கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் परमेश्वर आपको आशीष करे அல்லேலூயா हालेलुया அவரை பார்த்து ஆராதிக்கிற பிள்ளைகள் और उसको देखकर आराधना करने वाले बच्चे எனக்கு இருதயமெல்லாம் இங்க தாராவில அடிச்சுக்கிட்டு கிடந்துச்சு और मेरा पूरा मन धारावी कलीसिया के बारे में सोचते रहता உருவம் மட்டும் தான் அங்கே கிடந்தது இல்லை और सिर्फ शरीर मेरा वहां पर था அல்லேலூயா ஒவ்வொரு நாளும் தாராவி சபைக்காக உங்களுக்காக சில பேர் சொல்லி எல்லாரும் பேரை சொல்லி சாவ மாட்டார் பஸ் और हमेशा ऐसा सोचते या प्रार्थना करते रहना रहता பிரைஸ் எல்லாம் हालेलुया அல்லேலூயா அடுத்து ஊழியம் செய்கிற பிள்ளைகளுக்காக வானம் திறக்கப்படுகிறது அல்லவா और फिर सेवकाई करने वालों के लिए स्वर्ग खुला रहता ஆமென் எசேக்கியேலின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் வாசிக்கிறோம் एसेकिएल पहला अध्याय का पहला वचन ஆமென் நேபுகாத்நேச்சார் எருசலேமிலே அநேகரை அடிமைகளாய் பிடிச்சு கொண்டு போய் பாபிலோன்ல போட்டார் और नेबूकदनेस्सर ने बाबुल में बहुत लोग को इस्राएल को बंदी बनाकर लेकर गए பாபிலோனிலே ஒரு நதிக்கு பக்கத்துல ஆத்துக்கு பக்கத்துல கொண்டு போய் போட்டார் और बाबुल में एक नदी के पास उसने रख दिया அந்த நதியினுடைய பேரு 1வது வசனத்திலே கொடுக்கப்பட்டிருக்கு उस नदी का नाम पहला अध्याय में दिया गया கேபார் நதிக்கு பக்கத்துல எசேக்கியேலும் கிடந்தா அதுபோல அநேக இஸ்ரவேலர்கள் அங்கே கிடந்தார்கள் और उस
उस खेबर नदी के पास एजेकियल और बहुत से लोग वहां पर थे, அது எசேக்கியேலுக்கும் மற்றவர்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? लेकिन एजेकियल और बाकी लोगों का क्या फर्क था? எசேக்கியேல் மேல திறக்கப்பட்ட வானத்தை பார்த்தான், एजेकियल ऊपर खुला स्वर को देखा, அவருடைய மகிமையை பார்த்தான், उसका महिमा को देखा, அவன் தரிசனங்களை கண்டான். दर्शनों को देखा. ஆனா மற்றவங்களோ அந்த நதிக்கு பக்கத்துல கிடந்த மற்ற யூதர்களோ लेकिन बाकी यहूदी लोग उस नदी की ओर क्या किए? என்ன செய்தார்களா? क्या किए? அல்லேலூயா. சங்கீதம் 137:1 என்ன செய்தார்களா? भजन संहिता 137 का 1 में क्या किए? நாங்கள் பாபிலோன் ஆற்றின் அருகே, और बाबुल के उस नदी के किनारे, அதே கேபாருக்கு பக்கத்துல उस केबार के नजदीक மற்றவர்கள் என்ன செய்து கொண்டு வந்தார்கள்? बाकी लोग क्या किए? எதை நினைச்சு அழுதார்களா? ஆறுகள் அருகே சியோனை நினைத்து எருசலேமை நினைச்சு அழுதாங்களா? और यरूशलेम और जीवन को सोच के वो लोग रो रहे ஏன் थे. எருசலேமை நினைச்சு அழுதாங்க? क्यों जीवन के सोच कर रो रहे थे? அங்கதான் அவங்க வீடு இருந்துச்சு, क्योंकि यरूशलेम में उनका घर, அந்த வீடு தரமட்டமாயிருச்சு, वो घर नाश हो गया. அங்கதான் அவங்க வயல் இருந்தது, उनका खेत था, அந்த வயல்கள் எல்லாம் இப்ப அவங்களுக்கு சொந்தமா இல்ல, वो सब उनका नहीं रहा. வீட்டை இழந்துட்டாங்க, வயலை இழந்துட்டாங்க, घर और खेत को गवाया. அந்த வீட்டுக்குள்ள இருந்து அல்லேலூயா ரேஷன் கார்டு போயிருச்சு, उस घर का शायद राशन कार्ड चला அந்த गया, வீட்டுக்குள்ள இருந்த ஆதார் கார்டு போயிருச்சு, शायद वहाँ का आधार कार्ड चला गया, அந்த வீட்டுக்குள்ள இருந்த தங்க வெள்ளியா சேர்த்து வச்ச அத்தனையும் போயிருச்சு, और सब जो जोड़कर सोना चांदी रखा वो सब चला गया. எல்லாம் நஷ்டப்பட்டு போயிருச்சு. जब सब कुछ नाश हो गया. அல்லேலூயா. हालेलुया. எதை நினைச்சு அழுதாங்களா? क्या सोच कर रोए? எதை நினைச்சு அழுதாங்க? और क्या सोच कर रोए? பின்னால நடந்த சம்பவங்களை நினைச்சு அழுதாங்க. और बीते बातों को सोच कर वो लोग रो रहे என் थे. அன்பு சகோதரா சகோதரி, मेरे प्रिय भाई बहन, எப்பவோ நடந்த சம்பவங்களை நீங்க நினைச்சு அழுதுகிட்டு இருக்கீங்க. और कभी की बातों को सोचकर आप लोग आज भी रोते அல்ல हैं. 6 மாசத்துக்கு முன்னால ஏதோ நடந்துருச்சு கசப்பான அனுபவம், அதை நினைச்சு இன்னைக்கு அழுதுட்டு और இருக்கீங்க. 6 महीने के पहले कड़वापन को सोचकर आज भी रोते हो. இன்னைக்கு நீங்க சோர்ந்து போயிட்டீங்க. और आज भी आप लोग निराश हैं. ஆனா இன்னைக்கு தீர்மானங்க. लेकिन आज एक निर्णय को लो. ஏசப்பா நான் பின்னால நடந்த காரியங்களை நினைச்சு அழுதுகிட்டு இருக்கும்படி அல்ல. और यीशु बीते हुए चीजों को देखकर रोने जैसा நம்ம नहीं. துதிக்க என்ன பலப்படுத்து. लेकिन आपको स्तुति करने के लिए, விசுவாசத்துல நிற்க என்ன பலப்படுத்து. विश्वास में खड़े रहने के लिए बल दो. நான் கீழ அல்ல மேல நோக்கி பார்க்கணும். नीचे की ओर नहीं, लेकिन ऊपर की ओर देखने मदद உம்மை करो. நோக்கி பார்க்கணும். आपकी ओर देखने के लिए. அல்லேலூயா. அவர்கள் 2வது வசனத்துல வாசிக்கிறோம். और दूसरा वचन में हम पढ़ते हैं. 2வது வசனம் என்ன வாசிக்கிறோம்? दूसरे वचन में क्या पढ़ते हैं? தங்களுடைய கிண்ணறங்களை எங்க தொங்க போட்டாங்களாம்? அலரி செடினா சின்ன சின்ன மரம் மாதிரி நிற்கும். और उनके वीणाओं को सब उन्होंने लटका दिया. அதுல தொங்க போட்டுக்கிட்டு என்ன செய்தார்களாம்? அழுதார்கள். और वैसा रखते हुए वो लोग सब रो रहे थे. இப்ப அந்த துதி இல்ல. अब वो स्तुति नहीं रहा. அந்த ஸ்தோத்திரம் இல்ல. अब स्तुति नहीं அந்த रहा. அல்லேலூயா இல்ல. वो हालेलुया कहना नहीं रहा. ஒரு காலத்துல அல்லேலூயா வரும். और एक समय बहुत हालेलुया कहते थे. ஸ்தோத்திரம் வரும். और स्तुति आता था. பாட்டு அல்லேலூயா ஆட்டம் பாட்டத்தோட நடக்கும். और गीत चलता था. ஆனா இப்ப எப்படி வருது? लेकिन अभी कैसा हो गया? கம்பா வந்துட்டு கம்பா போகுது. और लकड़ी के जैसा आकर चले जाते ஒரு ஆட்டமும் இல்ல. ஒரு ஒரு அல்லேலூயா என்ன இல்ல. அவன் துதி இல்ல. कोई हिलना या स्तुति धन्यवाद नहीं. ஏன்? और ऐसा क्यों? ஆமென். அந்த ஜனங்கள் அலறி செடியில போட்டுட்டு அழுதுகிட்டு இருந்த மாதிரி அழுதுகிட்டு இருக்காங்க. उन्होंने जैसे वीणा सब लटका दिया और रो रहे थे, वैसे अब रोते இன்னைக்கு हो. கர்த்தர் ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறார். आज परमेश्वर एक बदलाव को लाता है. சொல்லுங்க இயேசு சீக்கிரமாய் வர போகிறார். कहो कि यीशु जल्द आने वाले हैं. சொல்லுங்க இயேசு சீக்கிரமாய் வர कहो போகிறார். कि यीशु जल्द आने वाले हैं. வானத்திலே ஒரு வாசல் திறக்கப்பட்டிருக்கிறது. स्वर्ग में एक द्वार खुलेगा. சொல்லுங்க இயேசப்பா சீக்கிரம் வாங்க. कहो कि यीशु जल्दी आइए. அல்லேலூயா. அவர் வர போகிறார். और वो आने वाला है. சொல்லுங்க நன்றி இயேசப்பா. कहो धन्यवाद यीशु. நன்றி இயேசப்பா. कहो धन्यवाद यीशु. ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு பரலோகம் आराधना में करने वाले के लिए स्वर्ग खुला रहता சொல்லுங்க है. ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு பரலோகம் कहो कि திறக்கப்பட்டிருக்கிறது. आराधना करने वालों के लिए स्वर्ग खुला रहता என்ன है. வந்தாலும் चाहे कुछ भी आए, எது வந்தாலும் या कुछ भी आए, நான் கர்த்தரை சோதரிப்பேன்னு मैं சொல்லுங்க. परमेश्वर को धन्यवाद कहूंगा. கர்த்தரை சோதரிப்பேன்னு சொல்லுங்க. परमेश्वर को धन्यवाद करूंगा. நன்றி இயேசப்பா. धन्यवाद परमेश्वर. வாழ்க்கையில என்ன நடந்தாலும் जीवन में कुछ भी हो, எது வந்தாலும் या कुछ भी आए, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். मैं स्तुति और धन्यवाद करूंगा. ஹalleluya. हालेलुया. நாம் எழுந்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். हम खड़े रह के परमेश्वर को धन्यवाद कहें. நிறைய காரியங்கள் இருந்தாலும் बहुत से बातें हो तो भी இன்னைக்கு ஹalleluya இந்த வானம் திறக்கப்பட்டிருந்தார். आज वो स्वर्ग खुला. இம்மட்டும் கர்த்தர் உதவி செய்தார். और अब तक परमेश्वर ने चलाया. அவர் நடத்தின விதங்கள் ஆச்சரியமா இருந்தார். उसकी अगुवाई के हुए मार्ग को बहुत நாம் अद्भुत है. ரகசிய வருகைக்காய் காத்து கொண்டிருக்கோம். हम गुप्त आगमन के लिए रुके हैं. எத்தனை பேர் ரகசிய வருகைக்காய் காத்து कितने लोग कहते हैं कि गुप्त आगमन के लिए मैं रुका हूं. சொல்லுங்க நேசப்பா சீக்கிரமாய் வர போகிறார். कहो कि मेरा यीशु जल्द आने वाले हैं. ஹalleluya. हालेलुया. நன்றி இயேசப்பா. ரபாஸ். धन्यवाद यीशु मसीह. நன்றி இயேசுவே. ரபா. धन्यवाद यीशु. பரலோக பிதாவே, இந்த நாளுக்காய் ஒரு முறையோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய பாதத்தில் கடந்து வந்து ஆராதிக்க முடியாய் கூட்டி சேர்த்த கிருபைக்காய் உமக்கு நன்றி அப்பா. வந்த ஒவ்வொருவரையும் நீர் தொட்டதற்காய் ஸ்தோத்திரம். நீர் பலப்படுத்தியிருக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய வருகை அல்லேலூயா அமை சீக்கிரமாய் இருக்கிறது என்று அல்லேலூயா ஞாபகப்படுத்தும்படியாய் ஒரு முறையோடு அல்லேலூயா உம்முடைய வருகை குறித்து மறந்து போகாமல் அனல் மூட்டப்பட்ட பிள்ளைகளாய்
உம்முடைய வருகை எதிர்நோக்கி வாழ நீர் ஒரு முறையோடு பலப்படுத்தி இருக்கிறபடினால் ஸ்தோத்திரம். லிகதரப சந்தலபரிபி அல்லேலூயா, we praise you. உமக்கென்று வைராக்கியமாய் வாழ ஒவ்வொருவருக்கு தேவையான கிருபைகளை, பலத்தை, விசுவாசத்தை, தைரியத்தை, அபிஷேகத்தை நீர் தந்து பலப்படுத்தி இருக்கிறபடினால் நன்றி அப்பா. லிகதார பௌதராலபனபு பலவீனமான நரம்புகள் பலப்படும்படியாய், சோர்வுகள் மாற்றப்படும்படியாய், அல்லேலூயா, கட்டுகள் அறுந்து போகும்படியாய் நீர் இறங்கி கிரியை செய்ததற்காய் உமக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. உம்முடைய கிருபை தொடர்ந்து தாங்கட்டும். எந்த காரணத்தை கொண்டோம் விசுவாசத்தில் சோர்ந்து போகாதபடிக்கு நாளுக்கு நாள் இன்று முதல் பலப்படுத்துகிறவரே நன்றி. கிருபையின் கரம் தொடர்ந்து தாங்கட்டும், காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென், 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 ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு பிரஸ்தாபத்தை கர்த்தர் செய்தார் என்ன வராது. ஆமென், ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென்.